purplenaut.com உங்கள் சுபகாரியம் வீட்டில் வந்து நடக்குது கல்யாணம், அதை வந்து உங்கள் சொந்தக்காரங்க வந்து தூரத்தில் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க வந்து கம்ப்யூட்டர்லேயோ இல்லை மொபைல்லையோ நேரடியாக பார்க்கணும் அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக வந்து நேரடியாக வந்து நேரடி காட்சிகளை வந்து வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி தருவாங்க. அஃபோர்டபுளும் கூட. பிரதர் ரொம்ப தேங்க்ஸு இந்த இன்டர்வியூக்கு. அதாவது பிரவீன் அப்படிங்கிற மனிதன் வந்து ரொம்ப நான் ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், அப்போ தான் இன்ட்ரோல் ஆனீங்க. இப்போ எனக்கு வந்து எடிட்டர் அப்படிங்கிறத விட ஒரு பர்சனாக அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு தாட்டி உடம்பு சரியில்லை அப்படின்னு ஏதோ சொல்கிறப்போ வந்து யூ ரெக்கமெண்டட் பீப்புள், இவங்களை போய் பாருங்கள், திஸ் வில் பி குட் அப்படின்ட்டு. ஃபார் அ பர்சன் லைக் யூ அப்படி கீழே இறங்கி வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதை இல்லை என்னன்னா ஸ்கெடியூல் உண்மையாலுமே பிஸி ஸ்கெடியூல். இப்போ நான்லாம் பிஸின்னு சொன்னால் சும்மா சொல்கிற பிஸி, இப்போ நீங்கள் பிஸின்னு சொன்னால் நிஜமாலுமே பிஸி அது. ஸோ எனக்கு அதுலேருந்து வந்து பிரவீன் அப்படிங்கிற ஒரு மனிதனை வந்து ரொம்ப பிடிக்கும். ஜேர்னி பிரதர் அந்த விக்கிபீடியா நான் ஒரு வாரமாக அப்படியே சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு சின்ன அசிஸ்டண்ட் எடிட்டராக சேர்ந்து அதுலேருந்து பிரவீன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்குறதுங்கிறது ஒரு பார்ட்டு. அதை தாண்டி குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது வந்து எடிட்டிங்கில் வந்து எடிட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கிற ஆட்கள் அப்படின்னா ஒரு 3-4 பேர் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இந்த கிராஃப்டை வந்து லவ் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிற ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்களும் ஒரு ஆள். ஹவு டிட் திஸ் ஆல் ஹேப்பன்? நீங்கள் வந்து நிஜமாலுமே எடிட்டிங் பண்ணணும், நாம எடிட் பண்ணி ஆக்சுவலாக என்னன்னா, டு பி ஹானஸ்ட், நான் சின்ன வயசுல வந்து அப்பா வந்து சினிமா ஃபீல்டில் தான் இருந்தாங்க, தாத்தா சினிமா ஃபீல்டில் தான் இருந்தாங்க. ஸோ லைக் இந்த 3rd ஜென்ரேஷன். ஆக்சுவலாக 2 மாமா எடிட்டராக இருந்தாங்க, தாத்தா ப்ரொடக்ஷன், அப்பா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாங்க. ஸோ க்ரோயிங் அப் நம்ம வளரும் போது வந்து அவங்களோட கஷ்டங்கள்லாம் பார்ப்போம் சினிமாவில். அவங்கெல்லாம் அன்ஈவன் டைம்ஸ் இதெல்லாம் பார்த்து நான் சினிமாக்கே வரக்கூடாதுன்னு தான் என்னோட ஸ்ட்ராங் பிலீஃப் சின்ன வயசுலேருந்து. சினிமாக்குள்ளே மட்டும் நுழைஞ்சிடக்கூடாது, வேறு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு 12th முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் இது நந்தனமில் வந்து பயோடெக்னாலஜிக்காக சீட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இயர் எனக்கு கிடைக்கல. ஸோ ஐ ஹேட் அ கேப் ஆஃப் அபவுட் 8 months. அந்த 8 மாதம் சும்மா வெட்டியாக இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமே, பார்ட் டைமாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிங்கப்பூர் எம்பசியாக இருக்குது, அங்கே வந்து ஆனந்த் டப்பிங் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு டப்பிங் ஸ்டுடியோவாக இருந்தது. ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு டப்பிங் இன்ஜினியராக தான் ஆரம்பித்தேன். ஸோ போய் சும்மா ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி தான் போனது. அங்கே போய் அது ஒரு ஃபேசினேட்டிங் இதுவாக இருந்தது. அப்பாஸ் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் டு ஒர்க் தேர். ஸோ அவங்களுக்கு சும்மா அனுப்பிச்சி விடுவாங்க, சரி வீட்டில் சும்மா உட்காரத்துக்கு ஏதாவது ஒன்று கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சி விட்டு அப்படி ஆரம்பிச்சது தான். அது கொஞ்சம் அந்த 8 மாதன்றத விட ஒரு 4 months கழிச்சு என்னாச்சுன்னா, தெலுங்குல ஈநாடு டெலிவிஷன் சொல்லிட்டு ஒரு சேட்டலைட் நெட்வொர்க், அந்த நெட்வொர்க்கு வந்து திடீர்னு வந்து ஒரு ஓப்பனிங் கிடச்சிது. அதாவது ட்ரைனிங் ஃப்ரெஷர்ஸ் for editing purpose. So that's it, just go and see. If you like it, we'll see, we'll take a call after that. சரின்னு சொல்லிட்டு ஒரு 4 மாதம் அங்கே போனதுக்கப்புறம் that's where I discovered, in fact அதுக்கு பின்னாடி கூட ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. I was not 18 yet. Okay. I was 17 years old. ஸோ போய் சொல்லி தான் உள்ள சேர்ந்தோம் 18 years. அப்படி சேர்ந்து அங்கே ஒரு 6 months அந்த ட்ரைனிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இட் வாஸ் ஃபேசினேட்டிங் வேர்ல்ட். ஆக்சுவலாக எடிட்டிங் வந்து நிறைய விஷயங்கள் அங்கே தெரிஞ்சது. ஓகே, இப்படி தான் பண்ணுறாங்க டிவிக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த எக்யூப்மெண்ட்டு அதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் சில ரூல்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும். அந்த வயசில் ஒரு துடிப்பு இருக்கும், ஏன் அதை பண்ணக்கூடாது, நோண்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நோண்டி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த காலத்தில் பீட்டாகேம் டெக் அப்படின்வாங்க. அந்த டெக்கோட ஹெட் வேல்யூ, டெக்கோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் இருக்கும். I'm talking about 95. ஓகேங்களா? ஸோ அவரோட ஹெட் மட்டுமே ஒரு 27 lakhs இருக்கும். ஹெட் 95ல சோனியோடது. And you can't even get people to repair it here, so you have to either fly down one of the technicians to Sony. அந்த மாதிரி ஒரு இது லீனியர் எடிட்டிங். ஸோ அதில் என்ன பண்ணுவோன்னா, அந்த டெக்கோட சிக்னலை வந்து ரிவர்ஸ், அதாவது அதுக்கே லூப் பண்ணி விட்டோம்னா என்ன ஆகுன்னா, ஒரு சடன் எஃபெக்ட் கிடைக்கும் மானிட்டரில். பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசாக இருந்துக்கு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும். அது பண்ணதான் என்ன எனக்கு அதுக்கப்புறமா தெரிய வந்து, அந்த மாதிரி லூப் பண்ணோன்னா அந்த ஒரே சிக்னலால் அந்த ஹெட் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி எனக்கு. ஸோ நான் அதே மாதிரி ஆச்சு. நான் நினச்சேன் போச்சு லைஃப் லாங் இடிவி கொத்தடுமே சொல்லிட்டு விவி ராவன் சொல்லிட்டு he was the technical head. He was the first one to introduce color TVs in India.
வெரி கிரேட் பர்சன். ஸோ அவர் கூப்பிட்டுட்டு என்ன பண்ணேன் அப்படின்னாங்க. என்ன பேசணுன்னே வரல. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், see it's good that you tried something, but make sure you don't repeat it again. You made a mistake, don't repeat it ever again in life. You've learned something. I'm happy about it. அப்படின்னு நான் சொல்லிட்டேன். So that was the first lesson in my life, you know, that was very motivating for someone who was 60 years old with all his experience, saying that to a 17-year-old guy. From there is where the journey started. Anga I had a டீம் ஆஃப், அதாவது ஒரு 7-8 பேர் இருந்தோம் அந்த குரூப்ல, அந்த ட்ரெயின் பண்ண குரூப்ல. எவ்ரி ஒன் வாஸ் லைக் மீ. அந்த எனர்ஜி இருக்கும், ஏதாவது புதுசாக ஒன்று பண்ணணும். எங்களுக்கு ஒரு சீனியர்ஸ் இருக்காங்க, சூப்பர் சீனியர்ஸும் இருக்காங்க அந்த சேட்டலைட் நெட்வொர்க்ல. ஸோ திஸ் குரூப்பிசம், சின்னவங்களுக்கு கற்றுக் கொடுக்க கூடாது, அவங்களுக்கு நம்ம எதுவுமே சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி எடிட் ரூமுக்கு வெளில இந்த கண்ணாடி வேலையை இப்படி பார்த்துட்டு தான் கற்றுக்கிட்டு இருப்போம். அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிச்சதுனால ஒரு சின்ன ஒரு பெயின்றது, அதையே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, அவங்க என்ன நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. 1995 I always wonder, ஏன்னா 1995 எங்களுக்கு விண்டோஸ் 95 அப்படிங்கிறதே வந்து பயங்கரம். ஏன்னா ஸோ அப்படிங்கிறப்போ எடிட்டிங்க்கு வந்து எந்த அளவுக்கு சாஃப்ட்வேர்ஸ் இருந்துச்சுங்க அப்போ? இல்ல அப்ப இல்ல, ஐ அம் டாக்கிங் அபௌட் லீனியர். ஓகே, ஜஸ்ட் டேபிள் டு டேபிள், டேப் டு டேப். ஓகே 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 ஓகே. கத்திரி கூட கிடையாது, பீட்டா கேப் டெக். அப்ப நம்ம நீங்க VHS எல்லாம் எடிட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. சோ திஸ் வாஸ் தி நெக்ஸ்ட் லெவல். ஆஃப்டர் VHS ஹை பேண்ட், அதுக்கப்புறம் பீட்டா கேப், அங்கிருந்து ஆரம்பிச்சது. ஸோ அப்படி அந்த சின்ன மோட்டிவேஷன் எல்லாருக்குமே இருக்கும். அவங்க கற்றுக் கொடுக்காட்டிங்க நம்ம எல்லாருக்குமே நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புக்கையும் புரட்டி எடுத்து எல்லாத்துக்குமே போட்டு எல்லாம் கண்டுபிடிச்சு இருக்குமா? அதில் ரிவ்யூ எல்லாம் இருக்கும், ரிவ்யூலாம் பார்க்கலாம். பட் என்னன்னா, நீங்க ஒரு 30 minutes எபிசோட் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சம்திங் லைக் திஸ், ஒரு வாட்டி எடிட் பண்ணீங்கன்னா திருப்பி எடிட் பண்ணணும்னா ஒரு பெரிய வேலை. இன்னைக்கு மாதிரி நான் லீனியர் சிஸ்டம், இது வந்து இங்க எடுத்துட்டு போய் இங்க மாத்திக்கலாம், அப்படிலாம் மாத்த முடியாது. நீங்க ஒரு 17 நிமிஷம் எடிட் பண்ணிட்டு ஓகே 12வது நிமிஷத்துல ஏதோ கரெக்ஷன் இருக்குன்னா 12ல இருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். So you have to be extremely disciplined in the way you edit. இதுதான் எனக்கு வேணும்னு முதல்ல தெரிஞ்சாதான் எடிட்டே பண்ண முடியும். So that's why we call it a linear editing. So you can't jump as and when you go. அப்படி ஆரம்பிச்சதான் அந்த ஜேர்னி. ஐ லேர்ன்ட் a lot. அங்க 4 வருஷத்துல அப்பா நம்ம பயங்கரமா பின்னி பெண்ணில் எடுத்தோம், இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கற்றுக்க தேவையில்ல அப்படின்னு ஒரு சின்ன தனவாட்டோட இருக்கும்போது ஆவிட்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எல்லாருமே எடிட் பண்ணிட்டு இருக்கோம் சாஃப்ட்வேர் வந்து இட் காட் இன்ட்ரடியூஸ். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க்ன்றதை விட ஒரு ஸ்டுடியோவில் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது டு லேர்ன் இட். ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா, ETVயில் வந்து எனக்கு மார்னிங் 10 to 7 ஷிஃப்ட் இருக்கும். 7 o'clock முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு 8 o'clock அந்த ஸ்டுடியோ போயிட்டு கற்றுக்கிட்டு மார்னிங் திருப்பி ஒரு 4 o'clock 5 o'clock வரைக்கும் அங்கே ஒர்க் ஆவிட். ஏன்னா இட் வாஸ் அ ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி, நோ ஒன் கிவ்ஸ் யூ தட். ஸோ 4 o'clock வரைக்கும் அங்கே பார்த்துட்டு ஒரு 2-3 hours தூங்கிட்டு திருப்பி 10 o'clock எழுந்துச்சு லைக் ETVக்கு போய் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம். அங்க வந்து கூகுள்ல என்னன்னு தெரியறப்ப நீங்க ஆவிட் உள்ள போய் எடிட்டிங் கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல சேம் பீரியட் when ரஹ்மான் இன்ட்ரோடியூஸ்ட் ஏதாவது இந்த மாடர்ன் மியூசிக் வந்து உள்ள வர்றப்போ, எலக்ட்ரானிக் மியூசிக் வர்றப்போ நீங்க உள்ள இருக்கீங்க. வாவ் சார், இன்னும் முன்னாடி 91 92 ரோஜா என்ன ஒரு 3 year கேப் தானே நீங்க உள்ள இருக்கீங்கல்ல. அந்த மாதிரி அந்த ஸ்டுடியோல RC ஸ்டுடியோன்னு சொல்லி அந்த ஸ்டுடியோல எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது I had an opportunity to work along with பாலுமேந்திரா சார். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல எல்லாமே கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு தனவன். ஸோ அங்க போனதான் தெரிஞ்சது நம்ம கத்துக்கிட்டது இவ்வளவு கூட கிடையாது, நாட் ஈவன் ட்ராப். ஸோ ஐ ஹேட் டு அன்லேர்ன் மை செல்ஃப். நம்ம கத்துக்கிட்டது எல்லாத்தையுமே மறந்து புதுசா அவர்கிட்ட இருந்து நான் ஒன்று கத்துக்குவாரு. இன்னி வரைக்கும் whatever technique that I use, whatever my judgments are based on that 1.5 year period that I learned from him. கதை நேரம்னு சொல்லிட்டு நீங்க பாத்துருக்கீங்க, என் பேர்லாம் வரும் பாருங்க, அசிஸ்டன்ட் எடிட்டர். ஸோ அங்க அவருக்கு கற்றுக் கொடுத்ததான் கிராமர் ஆஃப் சினிமா, ஹவு நாட் டு எடிட், ஹவு டு பிளேஸ் யூர் ஷார்ட்ஸ், சவுண்டா எப்படி கட் பண்ணும், இது எல்லாமே வந்து பாலுமேந்திர சார் கிட்ட என்னன்னா ரொம்ப சில பேர் அவருக்கு ரொம்ப பிடிச்சா மட்டும் தான் கற்றுக் கொடுப்பாரு. இல்லைன்னா நீ போய் வெளில நில்லை அப்படின்றாரு. அந்த மாதிரி கத்துக்கிட்ட சில பேர்ல நான் ஒருத்தன், வெற்றிமாறன் ஒருத்தர். வெற்றிமாறன் யூஸ்ட் டு பி தி கோ-டைரக்டர் அங்க பாலுமேந்திர சாருக்கு அந்த இதுக்கு கரெக்ட். சோ அங்க ஐ நோ வெற்றி ஃப்ரம் தென் அந்த டேஸ்ல. இட் வாஸ் a jolly good period. அது போயிட்டு இருக்கும்போது suddenly I got an opportunity ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். ஃப்ரெண்ட் வாஸ் ஒர்க்கிங் இன் சிங்கப்பூர். he said நான் ஒரு 1.5 month லீவுக்கு வரணும் இந்தியாவுக்கு, இங்க யாருமே இல்லை, my boss is asking me to fill in someone so that I can take it. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1.5 month போனதுக்கப்புறம் அந்த 1.5 month போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்துட்டாரு. he moved to a new job after that. So that guy who I worked for in Singapore, he wanted me to go back to Singapore.
எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. பிகாஸ் நம்ம இங்க கரெக்டா இருக்கும், நம்ம ஊர், நம்ம எதுக்கு. ஆனா அந்த 1.5 இயர்லயே எனக்கு வந்து சிங்கப்பூர் ஓகே நம்ம இங்க செட்டில் ஆக வேண்டாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் வந்துச்சு. சோ மெனி ஃப்ரெண்ட்ஸ் யூ ஆர் வெரி யங், ஏர்னிங் குவைட் அ பிட் ஹியர் இட்செல்ஃப், நம்ம எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆட்டிட்யூட்ல இருக்கும்போது அவர் வந்து எனக்கு திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கே ஒரு டைம்ல சரி ஒரு 4 மாசம் தான் போய் பார்ப்போமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் போனதுக்கு அப்புறம் ஐ காட் இன்ட்ரெஸ்டட் குவைட் அ பிட் தேர். ஏன்னா சிங்கப்பூர் இஸ் conglomerate of several countries. நிறைய பேர் வருவாங்க. You get Australians, you get British guys, you get Americans, and அவங்க கூட வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது you'll get a certain experience. That exposure was quite new for me. சரி இங்க இருந்து தான் பார்ப்போம் 2 வருஷம் என்ன போகுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சது. என்ன எனிவே லைக் சினிமாக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அங்க நல்ல சேலரி, ஐ வாஸ் ஹாப்பி what I was doing. சரி அப்படி ட்ராவல் ஆகலாம் சொல்லிட்டு that 2 years became another 9 years actually total. 2006 I was வெங்கட் பிரபு வந்து அங்க வந்து லோக்கல் டிவி இருக்கு வசந்தம்னு சொல்லிட்டு, அந்த டிவிக்கு வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதாவது அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஜே.கே. சரவணான்னு சொல்லிட்டு, அவரோட கம்பெனிக்கு ஐ யூஸ் டு ஒர்க் அஸ் அ ஃப்ரீலான்ஸ் எடிட்டர். He started doing a program there, ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம். அப்போ வெங்கட் பிரபு அங்க என்ட்ரி டைரக்ஷன் பண்றதுக்கு, அவரோட வாழ்க்கையில முதல் தடவை டைரக்ஷன் பண்ண பாட்டு அந்த டிவி ப்ரோக்ராம். அவர் வந்தாரு, சாங்லாம் எடுத்த உடனே நான் அந்த சரவை கூப்பிட்டு என்ன எடுத்திருக்காரு, ஷார்ட்டே பத்தல, இதெல்லாம் வச்சு என்னால் எடிட் பண்ண முடியாது, திருப்பி போய் ரீஷூட் பண்றாங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டு அப்புறம் அவர் வந்து பொறுமையில சார் இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கு ஐ திங்க் he did like ஒரு 10 சாங் பண்ணாராங்க. The way I edited the songs, he loved my edits and casually we bonded very well. அந்த ஒரு வாரத்துல obviously இளையராஜா சார் சாங்ஸ் ஒரு நைட் பப் முடிஞ்சதாங்க விடிய ஸோ அங்கேருந்து வெங்கடாஸ் அந்த மாதிரி நான் ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சிருக்கேன், சென்னை 28 Part 2 அப்படின்னு கிரிக்கெட் பேஸ்ட் ஸ்டோரி. அதுல முதல்ல வந்து அது பேர் வந்து எங்க ஏரியா உள்ள வராது. ஓகே அதுதான் டேக்லைனா இருக்கு. நிறைய பண்ண போறேன் சார். நான் சொன்னேன் நான் வெரி கம்ஃபர்டபுள் சிங்கப்பூர், எந்த விதமான படமா சரி சார் நீங்க ஸ்கிரிப்ட் அனுப்புங்க பார்ப்போம். கரெக்டா ஒரு 2 மாசம் கழிச்சு ஸ்கிரிப்ட் வந்துச்சு. இது மாதிரி சார் வாங்க டிக்கெட் வந்துருச்சு, வாங்க கதை கேட்டு போங்க அப்படின்னு சொல்லி சரணனா தான் ப்ரொடியூசர். ஸோ வந்து கதை கேட்டோன்னா ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. எனக்கும் வந்து I was with Discovery at that point of time. I had just quit my job, Discovery in Singapore, and I wanted to start freelancing for other networks. அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போம், ஒரு ஹாலிடே பீரியட் தானே, பெய்டு ஹாலிடே மாதிரி தானே, வந்துட்டு போகலாம் இந்தியாவுக்கு அப்பப்போ அப்படின்னு சொல்லிட்டு சென்னை 28 ஹேப்பன். அப்போல்லாம் வந்து ஆர்டிஸ்ட்லாம் எடுத்துட்டு போய் ஏர்போர்ட்லாம் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்டர்நேஷனல் ஃபிளைட் போது ஒரு 3 hours முன்னாடி செக் இன் பண்றோம். அந்த 2.5 மணி நேரம் வந்து ஏர்போர்ட்ல உட்காந்து ஒண்ணு அங்க இருக்கிற ப்ரோக்ராம் பண்ணுவோம், இல்லை இங்க இருக்கிற படம் பண்ணுவோம். அந்த மாதிரி இட் ஹேப்பன். ஸோ சென்னை இஸ் ஹியூஜ் ஹிட். நான் திரும்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு திரும்பி ஸ்டார்டட் ஃப்ரீலான்சிங். சரோஜா ஹேப்பன். சரோஜாக்கும் திருப்பி கூப்பிட்டாரு. அப்ப நினைச்சாங்க ஒரு படம் நினைச்சோம், திரும்பி 2வது படம் சார் இந்த படம் மட்டும் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சரி சரோஜாக்கு வந்து ஸ்டேட் அவார்ட் கிடைச்சது, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் அவார்டு. அப்பதான் எனக்கு ஒரு சின்ன தாட் ஒன்று இருந்தது. ஓகே ஃபைன், ஐ வாஸ் கெட்டிங் டயர்ட் ஆஃப் சிங்கப்பூர் லைஃப். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன, இது பண்றோம் காசு வருது, அது இல்லாம நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்னு ஒன்று இருக்கும். ஐ வாஸ் நாட் டூ ஹாப்பி வித் மை ஒர்க் வாட் ஐ வாஸ் டூயிங். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் சரி இதுதான் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 2008 ரொம்ப சீரியஸா இங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். தென் தட்ஸ் when ஆர்னிகாண்டம், நாணயம், ஃப்ரெண்ட்ஸோட படங்கள்னால வந்து டக்கு டக்குன்னு லைன் அப் ஆச்சு. Until 2014 வரைக்குமே நான் வந்து I didn't give up my Singapore status. I still wanted to go back. Okay. You know, this ஆர்னிகாண்டம்க்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா I believed. Okay, fine, let's just continue this அப்படின்ட்டு. You know, after that it all just fell through. God bless, you know, இன்னைக்கு இத்தனை படம் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் முக்கியமில்லி வெங்கட் பிரபு தான். இல்லைன்னா இல்ல சரோஜாக்கு வந்து நான் யோசிச்சேன் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு. அவர் தான் கையோட பிடிச்சி எதுக்கு இது மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு மாதிரி இழுத்துட்டு வந்தாரு. இல்ல ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஆஸ்க் யூ என்னன்னா ஃபேமோ இல்லை அதாவது ஃபினான்ஷியல் பொறுத்த வரைக்கும் வந்து யூ ஹவ் செட்டில் டு லாங் பேக், ஒரு டெக்கேட் பேக் முன்னாடியே செட்டில் பண்ணிச்சு. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா they just focus on money, that's it. நெஜ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஏன்னா நீ
ஒரு லெவல் இருக்கிறங்காட்டி கேட்குறேன். ஸோ நெஜ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ஒரு அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட் வர்றப்ப இருக்குமா, இல்லை வந்து அந்த ப்ராடக்டை வந்து பார்த்து மக்கள் அப்ரிஷியேட் பண்ணுறப்ப இருக்கிற எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து த கிரேட்டஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதை மிஞ்சின பேமெண்ட் எதுவுமே கிடையாது. யாருக்கா இருந்தாலும் சரி, ரஜி சாருக்கா இருந்தாலும் சரி. ஏன்னா அதுக்கு தான் எல்லாரோட தேடலும். கண்டிப்பா வந்து அடுத்தவங்களோட அப்ரிசியேஷன்ன்றது ஒரு பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் நான் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 2006 to 2010 பீரியடு, அப்ப பண்ற படங்களுக்கு அவ்வளவு பட்ஜெட்டும் இருக்காது. and I was not getting paid that much, so I had actually burnt all my savings. சிங்கப்பூர்ல இருந்த சேவிங்ஸ் எல்லாமே காலி சுத்தம். So I had to rebuild from 2010. But it was at some point எனக்கு என்ன தோணுச்சுன்னா, okay, this is where my journey is, let me just go through it. தப்போ ரைட்டோ ஒரு முடிவு எடுத்துட்டோம், let's just try and see what happens அப்படின்றது. இல்ல இது என்னன்னா பியூட்டி, நான் நிஜமா ரியல் அச்சீவர்ஸ் பாக்குறப்ப என்னன்னா, they are ready to bet money. They don't care about spending money on something they love. And certain point of time அந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 10 மடங்கா 20 மடங்கா வருது. அப்பயும் அவங்க வந்து அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறது இல்ல. இதை வச்சுட்டு இந்த ப்ரொஃபஷனுக்கு எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்றது இல்ல இதை எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஒரு ரியல் லீடர்ஷிப் அப்படிங்கிறது அதுல தான் இருக்கா? இல்ல அதுதான், that is your bread and butter. that is the money வர்றது, ஃபேம் வர்றதுன்றது செகண்டரி திங். if you are honest and passionate about what you are doing, கண்டிப்பா மத்ததெல்லாம் தானா வந்து சேர்ந்துக்குவாங்க. நம்ம வந்து தேடவே வேண்டிய அவசியமே கிடையாது. and personally I believe in that very strong. பாலு மகேந்திரா ஒரே ஒரு தான் வந்து ஒரு ஆடியோ லான்ச்ல பார்க்க ஒரு சான்ஸ் கிடைச்சது. இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கான சீட் அப்படிங்கிறது வந்து அவர் தான். இன்னைக்கு மரம் மறந்துருக்கு, கிளைகள் பரவி இருக்கலாம், சீட் அவர் தான். அந்த 1.5 years do you really feel, ஏன்னா நிறைய பேர் சும்மா வாண்டடா பாலு சார் அப்படின்னு சொல்றாங்க. யூ ஹவ் ரியலி ஒர்க் வித் ஹிம், ரியலி அசோசியேட் வித் ஹிம், பக்கத்துல இருந்து அஸ் அ ஹியூமன் பீயிங் பார்த்துருக்கீங்க. உள்ள போகும்போதே உங்களுக்கு வந்து எடிட்டிங் அப்படிங்கிற அந்த கலைஞருக்கு யூஆர் மாஸ்டர் ஆஃப் இட். எனக்கு தெரியும் இது எது பண்ணா அப்படி அப்படின்ட்டு. யூ ஒன் லேர்ன் ஸ்டஃப் அப்படி இல்லை. ஒரு ஹியூமனா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த 1.5 வருஷத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு? இல்லை, ஐ திங்க் என்னோட மெச்சூரிட்டி லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணது ஒரு அடால்சன்ட்லேருந்தே எனக்கு வந்து யோசிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்தது வந்து பாலுமகேந்திரா சார்கிட்ட ஒர்க் பண்ண அந்த 1.5 year தான். பிகாஸ் வே ஹி ட்ரீட்ஸ் எமோஷன்ஸ், வே ஹி ட்ரீட்ஸ் பீப்புள், வே ஹி இன்ட்ராக்ட்ஸ் வித் தம், இஸ் எ லெஜெண்ட். ஐ மீன் அவர் பண்ண இது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து எனக்கு பெரிய பாக்கியம் தான் அந்த 1.5 year பீரியட். நிறைய விஷயங்கள் இருக்கு பாலுமகேந்திரா சார்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட. எடிட்டிங் மட்டும் இல்லை, எடிட்டிங்கை தாண்டி வந்து எப்படி மக்கள் கூட பேசணும், அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நிறைய அங்கே தான் கற்றுக்கிட்டேன். எந்த அளவுக்கு முக்கியமாக சொல்லணும்னா வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் சொல்லணும். சி வாஸ் probably around 60 years at that point of time. சார் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்ரி வெனஸ்டே டெலிகாஸ்ட், ஸோ டெலிவரி வந்து டியூஸ்டே நைட் கொடுத்துருவோம் சன் டிவிக்கு. ஓகேங்களா? ஸோ இமேஜின் திஸ் ஹேப்பன் ஃபார் 1.5 year வித்தவுட் அ பிரேக். ஓகேங்களா? வெனஸ்டே, இந்த வாரம் வெனஸ்டே முடிஞ்சதுன்னா தேர்ஸ்டே ஃப்ரைடே சார் கதை தேட ஆரம்பிப்பார், அடுத்த வாரத்துக்கு கதை. ஓகேங்களா? ஷார்ட் ஃபிலிம்ஸோ, அந்த காலத்தில் ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல ஷார்ட் ஸ்டோரிஸோ இல்லை நோவல்ஸோ ஏதாவது ஒன்று எடுத்து அடாப்ட் பண்ணணும். அதுவும் நிறைய பட்டுக்கோட்டை பிரபாகர் சாரோட கதைகள் இருக்கு. அவர் சாருக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ரைட்டிங். அந்த மாதிரி வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே சேர்த்து ஓகே அவர் கதை பிடிச்சிருக்கணுன்னு அந்த பெர்மிஷன் வாங்கி அது சாட்டர்டே ஃபுல்லாக ஆகிடும். சாரோட ஸ்டைலுக்கு அடாப்ட் பண்ணி சாட்டர்டே ஈவினிங் ஆரம்பிப்பாங்க ஷூட்டு. ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7-8 டேலைட்னா டேலைட் இருக்கும். அது முடிச்சுட்டு சண்டே ஹோல் டே ஷூட்டு. சண்டே நைட்லேருந்து எடிட்டிங் வந்துடுவார். 7 o'clock முடிப்பார். 8 o'clock ஷூட்டிங் எடிட்டிங் பண்ணுவார். 8 to 2 மார்னிங் திருப்பி 6 o'clock எழுந்திரிச்சு போயிடுவார். மண்டே திருப்பி அதே தான் ப்ராசஸ். ஓகேங்க? ஸோ மண்டே முடிச்சுட்டு மண்டே 4 o'clockலேருந்தே நான் ஸ்டாண்ட் வேல இருப்பேன். ஏன்னா அந்த 1 day தான் இருக்குது ஒன்றும் டெலிவரி. 4 o'clock ஆரம்பிச்சோன்னா டியூஸ்டே நைட் 8:30 டெலிவரி கொடுத்தேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரெச்சாக 1.5 year அவர் பண்ணார். நம்ம பண்ணலாம், அவசியம் யங். சார் பண்ணுறது வந்து ஒரு இமேஜின் ஷூட்டிங், எடிட்டிங், ரீரெக்கார்டிங், அடுத்த நாள் கலர் கரெக்ஷனுக்கு போவார். எவர் மிஸ் அ டெட்லைன்? நெவர். 41 months. 1.5 வருஷத்துக்கு. 1 வருஷம். அதான் அங்கிருந்துதான் நீங்க இல்ல அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணாதான் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. அவரோட பேஷன் டுவர்ட்ஸ் வாட் இஸ் டூயிங்ன்றது வந்து சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து கிராஜுவலா அது டிக்ரீஸ் ஆகிட்டே வரும்னு நினைக்கிறேன். கிரேட் ஓல்டர் ஐ திங்க் அவருக்கு வந்து இப்படிதான் போயிட்டு இருந்தது. that was a very motivating thing. அவர் கூட அந்த 1.5 year இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய கற்றுக் கொடுத்தாரு. ஏன் மியூசிக் போடக்கூடாது சில இடங்கள்ல. ஒரு இப்போ டெக்னிக்கலா சொல்லணும்னா
சார் வந்து Praveen, if you ever want to drain your audience emotionally, without even showing anything on screen, use diesel train honk. Diesel train honk psychologically affects your mindset apparently. ஆஃப்டர் தட் அவர் சொன்னதுலேருந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ பழைய ஹிச்காக்கோட ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன செக்மெண்ட் அங்கங்கே த்ரோ பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சவுண்ட் ஓவர்லேப்பில் எப்படி கட் பண்ணணும், அதே மாதிரி வந்து கட்டு தெரியக்கூடாது அப்படின்னு இன்னி வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணேன். ஒரு நம்ம கட் பண்ணுற இது வந்து ஜாரிங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எப்பயுமே வந்து லிப்பை க்ளோஸ் பண்ணும்போது கட் பண்ண பிரவீன் அப்படின்னாரு. ஏன்னா சவுண்டோட ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும். மா பா பா புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அங்கே வந்து சவுண்டை வந்து சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த சவுண்டில் அப்படி கட் பண்ணோன்னா அந்த கட் வந்து ஸ்மூத் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சொல்லணும்னா அதுக்கு ஒரு பெரிய புத்தகமே எழுதணும். நமக்கு டெக்னாலஜிக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அன்னைக்கே அவர்கிட்ட வந்து அந்த மனுஷங்க உள்ள எல்லாமே இருந்திருக்கு. எல்லாமே இருக்கு. சரி, அவர் சினிமாட்டோகிராஃபர், டைரக்டர் மட்டும் இல்லைங்க, பெரிய எடிட்டர். அது சவுண்டு ஓவர்லாப்ஸ்லாம் எதுக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும், அதே மாதிரி வந்து விஷுவலா வந்து நம்ம எப்படி யோசிக்கணும் ஒரு கதைக்கு, அதை வந்து எடிட்டிங்ல எப்படி ஒரு ரிதம் கொண்டு வரணும், எப்படி பேசிங் கொண்டு வரணும், அதெல்லாம் சூப்பரா வரும். நான் ஒரே ஒரு விஷயம் தான், எடிட்டர் அப்படிங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட டைரக்டரோட ஹார்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் எடிட்டர் டைரக்டர் சிங்க் இல்லைன்னா மோஸ்ட் டைரக்டர்ஸ் ஆர் எடிட்டர்ஸ். இல்லைன்னா அவங்களோட விஷனை வந்து விஷுவலாக வந்து கொண்டு வரது ரொம்ப 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 கஷ்டம். அப்படிங்கிறப்பங்க எந்த அளவுக்கு வந்து உங்கள் அந்த சிங்க் டைரக்டர் கூட சிங்க் இருக்கு அண்ட் அந்த ஃப்ளோ அவங்கள வந்து யூ கேன் ரீட் தேர் மைண்ட் ஆர் நாட். அது ஏன்னா இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் வந்து தே வில் பி டிசாட்டிஸ்ஃபைட் ஆல் த டைம் ஃபார் ஷுர். ஒரு எடிட்டர் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் சில டைம். அப்படின்னு அந்த கிராஃப்ட்ல வந்து எக்ஸ்ட்ராடினரிக்கு மேல ஒரு ஸ்டெப் இருந்தா மட்டும்தான் தே கேன் டெலிவர் டைரக்டர்ஸ் இமேஜினேஷன். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நல்ல டைரக்டர்கள் அத்தாரிட்டி கொடுப்பாங்களா இல்ல உட்காந்துட்டு உங்களை கமெண்ட் பண்ணுவாங்களா? இல்ல, ஃபார்ச்சுனேட்லி எனக்கு எப்பயுமே வந்து ஃபார் மீ ஐ திங்க் தி வே ஐ ஒர்க் இஸ், சார் நீங்க எடுத்துட்டீங்க ஒரு விஷனோட, நான் ஒரு வெர்ஷன் வேணா பண்ணி காட்டட்டுமா அப்படின்னு தான் ஆரம்பிச்சது சென்னை 28ல இருந்து. ஏன்னா சென்னை 28 நான் வரத்துக்கு நான் சிங்கப்பூர்ல இருந்ததுனால ஃபர்ஸ்ட் கட் வந்து ஸ்ரீகாந்த் அவங்க பண்ணி வச்சாங்க. பண்ணி வச்சு வெங்கட் வந்து ஓகேங்க நல்லா இருக்கு, பிரவீன் பார்த்துட்டாரு. நான் எதுவுமே சொல்லாம வந்துட்டு டோட்டலா எடுக்க மாத்திட்டேன். இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்றோம், ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணணும்ல, நம்மளோட டேலண்ட் என்னன்னு இருக்கு இல்லையா. படம் டைரக்டா அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, எடுத்துட்டா நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ நம்ம அந்த ஆங்கிள் தான் அப்ரோச் பண்ணது. அதுக்கப்புறமா அன்னைக்குல இருந்து இன்னி வரைக்கும் அவர் எடிட்டிங்காக வர மாட்டார். நீங்க உங்க வெர்ஷன் பண்ணிட்டீங்களா, பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவார். ரைட் ஆர் ராங். And like I said, fortunately most directors have given me that comfort zone to work on my version once, and then if they don't like it they tell me straight on my face, and I'm willing to change that also. That always happens. But சில directors, இப்போ வசந்த பாலன் சார் மாதிரி directors எல்லாம் வந்து சார் வந்து என்ன ஃபர்ஸ்ட் கேட்டார் அரவான்ல, சார் எப்படி சார் நீங்க பண்ணி காட்டுறீங்க, நான் பண்ணி காட்டுறேன் சார். அவர் பார்த்துட்டு ஐ திங்க் அவருக்கு வந்து இல்ல நான் உட்காந்துக்கிறேன் சார், அதுதான் என்னோட கம்ஃபர்ட் லெவல். ஐ ஹேட் நோ இஷ்யூஸ். ஸோ இன்னி வரைக்கும் இப்போ காவியத்தில் ரன் பண்ணும்போது கூட சார் வந்துடுவார், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு கட் போடுவோம். ஓகே, அந்த மாதிரி ஐ எம் வெரி ஃபிளெக்சிபிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் தட். யாருக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஒரு டைரக்டர் வந்து would have traveled with that script for 2 to 3 years, more than that. ஓகேங்களா? ஸோ அவங்களோட அட்டாச்மெண்ட் லெவல் ஜாஸ்தி இருக்கும். எடிட்டராவோ சினிமாட்டோகிராஃபரோ மியூசிக் கம்போசராவோ இருக்கும். So அவங்களோட எனர்ஜி லெவல் டுவர்ட்ஸ் தட் ஸ்கிரிப்ட் இஸ் மச் மோர் ஹையர் தென் எனிஒன் ஆஃப் us. So we have to respect them, we have to give them that space. And இன்னொன்று என்னன்னா, இப்போ எடிட்டரா இப்போ டெலிவர் பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வெர்ஷன் அப்படின்னு வர்றப்போ என்ன வந்து நீங்கள் வந்து ப்ரைமரியாக பார்ப்பீங்க? அதாவது ஆடியன்ஸுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னு பார்ப்பீங்களா, இல்லை பிரவீன் எடிட் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து தெரியணும், கட்டு இந்த கத்து இல்லை இந்த எஃபெக்ட் அப்படின்னு பார்ப்பீங்களா? எது வந்து உங்களுக்கு வந்து இருக்கலே பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கு? இல்லை, முதல்ல கதை கன்வே பண்ணுதான்னு பார்ப்போம். இது அது மற்றதெல்லாம் செகண்டரி. எப்படி நடிச்சிருக்காங்க, எப்படி மியூசிக் போட்டிருக்காங்க, எப்படி எடிட் பண்ணியிருக்காங்க, எப்படி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் செகண்டரி. கதை கன்வே ஆகுது, அந்த சீனோட மூடு என்ன, அதில் என்ன சொல்ல வரும், அது கன்வே ஆச்சா. அதுக்கப்புறமா ஒன்றுன்னா ஓகே இப்போ வந்து ஒரு கேமரா ஆடுதா, இல்லை ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் தப்பா இருக்கா, இல்லைன்னா ஓகே இது மியூசிக் வந்து அந்த ஸ்பேஸ் விட்டுருக்கோமா, இதெல்லாம் வந்து லேயர்ஸ் ஆஃப் ஒன் டாப் ஆஃப் இட். பேசிக் கரு வந்து அந்த இதுதான் கான்செப்ட் ஆஃப் வாட் தி சீன் இஸ் ஆல் அபவுட். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மோரல்லஸ் நான் எப்போ பார்த்தாலும் அந்த ஆங்கிள் தான் பார்ப்பேன். ஓகேங்களா? இப்போ சில மாண்டாஜஸ் இப்போ இந்த மாதிரி பண்ணணும், இல்லைனா வந்து இது வந்து இப்போ கோவா மாதிரி ஒரு படத்துக்கு வந்து அதோட அப்ரோச்சே டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருந்தது எடிட்டிங்கு. இப்போ கோவா பண்ண மாதிரியே என்னால் வந்து மெட்ராஸ் கண்டிப்பாக எடிட் பண்ண முடியாது. ஏன்னா அது அந்த கதைக்கு இதோட தேவை என்னையோ அதுதான் நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் அப்ரோச். ஏன்னா
நிறைய எல்லா எடிட்டர்ஸ்க்கும் நிறைய பேருக்கு வந்து அவங்களோட மேக்ஸிமம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது அவங்களோட எடிட்டிங் ரூம் தான். நிறைய பேர் ஷூட்டிங் கூட போகிறதில்ல, ஆர் தே டோன்ட் ட்ராவல் வித் டீம். ஸோ அந்த டீம் வந்து ஆக்சுவலாக என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து தெரியாது. அது ஆக்சுவலாக மூட் எப்படி இருக்குது, அந்த படம் என்ன ஒரு எனர்ஜியில் எடுத்திருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கும் அதே மாதிரி தானா, இல்லை வந்து யூ அசோசியேட் வித் த டீம் அண்ட் கோ அவுட் அப்படி? இல்லை, as and when whenever there is an opportunity I go, but generally I tend to avoid going to the shooting spot. இப்போ அன்னைக்கு அந்த பர்டிகுலர் சீனை மட்டும் நம்ம வந்து ஓகே அது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோமோ அப்படின்ற எனக்கு ஒரு சின்ன இது ஒன்று இருக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு எனக்கு இருக்கிற டைம்ல அந்த ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம். இப்போ பக்கத்தில் ஷூட்டிங் இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் 60 ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது, கபாலி வந்து பிரசாத் லேப்ல செக்கிங் நடந்தது, பக்கத்துலயே ஸ்பாட். ஸோ ஐ வென்ட் தேர், செட் பரதன் சார் விஜய் சார்லாம் பார்த்துட்டு பேசிட்டு அந்த மாதிரி பண்றது உண்டு. பட் நம்ம போய் ஃபுல் டே ஷூட்டிங்ல உட்கார்ற அளவுக்கு அவ்வளோ வெட்டியா இப்போ இல்லை. பட் இட் ஹெல்ப்ஸ். அங்க போய் மற்ற நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன், இப்போ நம்ம அங்கே ஸ்பாட்டுக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன், போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட மட்டும்தான் பேச முடியும். இப்போ ஒரு கேமரா அசிஸ்டன்ட் நம்மளுக்கு யாருன்னு தெரியாது, இல்லை ஒரு ஆர்ட் டைரக்டரோட அசிஸ்டன்ட் யாருந்தது, ஆர்ட் டைரக்டர் பழக்கமே இல்லாமல் போகலாம், பூஜா அன்னைக்கு பார்த்தது ரிலீஸ் அன்னைக்கு பார்க்குற மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கும். இப்போ நம்ம உலகமே பேசுகிற ஒரு விஷயம், கபாலி எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருமே செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கு. ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், காஸ்டியூம் ஆகட்டும், யாராவது ஒருத்தர் வந்து அசோசியேட் பண்ணிக்கூடாதா? நீங்க சொன்னீங்கன்னா உங்களை தூக்கிட்டு போற அளவுக்கு ஒரு பிராண்டா கபாலி வந்து இன்னைக்கு ஒரு படத்தை தாண்டி ஒரு பிராண்டா வந்து இன்னைக்கு டெவலப் பண்ணிருந்துச்சு. ஹவு இம்பார்ட்டன்ட் இட் வாஸ் ஃபார் யூ, அண்ட் இந்த படத்தை எடிட் பண்ணப்போ அதோட மேக்னிடியூட் வந்து இவங்களால வந்து உணர முடிந்ததா? இல்லை, என்னன்னா ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, ஆஃப்டர் கோவா மங்காத்தா அப்படின்னு சொல்லி தட் வாஸ் நெக்ஸ்ட் லெவல் அப் ஃபார் தட் என்டையர் டீம். அந்த டீமில் வந்து நாங்கள் அஜித் சாரோட படம் பண்ணும்போது வந்து அந்த ஃபேன்ஸோட இன்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், மக்கள் பேசுகிற விதமாக இருக்கட்டும், நம்ம கூட என்னடா இது வேற மாதிரி இருக்கு, இது முன்னாடி வேற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அப்போதான் புரிய வந்தது. ஸோ இதோட படத்தோட ரீச், இந்த ஸ்டாரோட ரீச், இது வந்து நம்மளுக்கு இன்னும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இது அப்படின்னு சொல்லி ஒரு பயமோட சேர்த்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லணும். இப்போ மங்கத்தாவோட ஸ்கேல ஒரு 50% அது கொடுத்துச்சுன்னா, ரஜினி சார் வந்து ஒரு 500% கொடுத்துருக்கு அந்த பயக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா உலக அளவில் 3rd ஜென்ரேஷன் இன்னைக்கு வந்து ரஜினி சார் வந்து ஒரு 3 ஜென்ரேஷனா பார்த்துட்டு இருக்காங்க, கொண்டாடுறாங்க சூப்பர் ஸ்டாரை கடவுளா. அவ்வளோ பெரிய இது வந்து இருக்குன்னு தெரியும். கபாலி இஸ் லைக் ஜஸ்ட் லைக் 1 level up than any other ரஜினி சார் ஃபிலிம். அந்த ப்ரொமோஷன்ஸா இருக்கட்டும், ஒரு ஹைப்பா இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பயங்கர பயம் இருக்கு. காப்பி பார்த்தவருக்கு வரைக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன படம் காப்பி பார்த்துக்கிறோம் அப்பா அப்படின்னு கொஞ்சம் ஒரு இது இருக்கு. பட் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு ஹைப் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. We knew ரஜினி சார் was different, but this one is only he can break his records. ஃபார்ச்சுனேட் நீங்க தான் முதல்ல ரஜினி சார் பெர்ஃபார்ம் பண்றதையும் பின்னாடி எல்லா விஷயத்தையும் முதலா பார்க்குற ஆள் நீங்களா தான் இருக்கும். நாங்க எதிர்பார்க்கிற ரஜினி, நான் குழந்தையில பார்த்த ரஜினி வந்து எங்களுக்கு ரஜினி அப்படிங்கிறது, ரஜினி சார் அப்படிங்கிறத விட ரஜினி அப்படிங்கிறது இப்ப நீங்க சாமி எப்படி சொல்றோமோ இந்த மாதிரி ரஜினி அப்படி அது ஒரு ஃபெனாமினன். அது அவங்க கூட சேர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்றது அப்படிங்கிறது வந்துங்க, அது ஒரு வருஷத்துக்கு ஒரு விஷயமா வச்சிருந்த காலம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த செலிப்ரேஷனுக்கு அப்புறம் நான் அதை ஃபீல் பண்றது வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து இப்போ அப்படின்னு ஃபர்ஸ்ட் எந்த விஷுவல் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க, இல்ல வந்து அந்த ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? ஹவு டிட் யூ ஃபீல் ஆக்சுவலி as a fan, as a cinema lover? இப்போ என்னன்னா, நானும் சின்ன வயசுல வந்து இந்த ஆரத்தி எடுத்திருக்கேன், பாலாபிஷேகம் பண்ணியிருக்கேன், கட் அவுட்டுக்கு தேட்டர் மாதிரிலாம் ஏறி கலாட்டெல்லாம் பண்ணியிருக்கோம், எல்லா படத்துக்கும் பண்ண. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு படத்துல நம்ம அந்த மாதிரி ஒரு படத்துல ஒர்க் பண்ணும்போது நம்ம அப்பா நம்ம ஒரு சேர்ந்துட்டோம் அப்படின்னு கடவுளுக்குலாம் நிறைய கும்பிட்டது உண்டு. அதே மாதிரி I should thank Ranjit and Danu sir for this huge opportunity. Without them this would never happen. ஒரு பிலீவபிலிட்டியே இல்லை எனக்கு. ஃபர்ஸ்ட் என்னது நம்ம பண்றோமா, ரஜினி சார் படமா நிஜமாவே நடக்குதா அப்படின்னு சொல்லி யோசிச்சு அப்புறம் ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி, ரஞ்சித் நான் தானே எடிட்டர் இப்படிலாம் கேட்டு அப்புறமா தான் வெளில சொல்ல ஆரம்பிச்சேன். பட் இந்த டீமுக்கு வந்து இந்த படம் கொடுத்தது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருந்தது. ரஜினி சார் கூப்பிட்டு இந்த படம் அவருக்கு மெட்ராஸ் பார்த்தது 2 தடவை பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்களால தான் இந்த படமே ஹேப்பன். நான் கோவா படம் பண்ணிட்டு இருக்கும்போது அட்டகத்தி ரஞ்சித் வாஸ் த எடி who was coordinating between வெங்கட் பிரபு அண்ட் சௌந்தர்யா. ஸோ ரஞ்சித்தோட ஃபர்ஸ்ட் படம் அட்டகத்தி அவங்க ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது, சில பல சூழ்நிலைகள்லாம் பண்ணல.
மெட்ராஸ் படம் அவங்க பார்த்துட்டு ரஜி சார் சொல்லியிருக்காங்க. ரஜி சார் 2 தடவை பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஏதோ கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கூப்பிட்டுருக்காங்க ரஞ்சித்தை வந்து, அப்பாவுக்கு ஒரு கதை சொல்லுங்க ரஞ்சித் அப்படின்னு சொல்லி. ரஜி சாருக்கு அது 3வது படம் வேற. ஏற்கனவே ஒரு பெரிய இது இருந்ததுன்னா இப்போ சப்போஸ் டு சூர்யா சார் ஃபில்ம், அதுவே வந்து ரஞ்சித் எப்படின்னா, சார் சூர்யா சார் ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு சார் ஓகே சொல்லிட்டார் சார். இதுதான் அவரோட எக்ஸைட்மெண்ட் லெவல், அதை தாண்டி போகாது. இட்ஸ் வெரி கிரவுண்டட் இன் தட் சென்ஸ். இதுக்கும் அப்படிதான் சொன்னார் கபாலி சார், தலைவர் படம் ஓகே சார். ரஞ்சித் எவ்வளவு பெரிய விஷயங்க, 3வது படத்துக்கே சூர்யா சார் ஓகே பண்றது, அது ரஜினி சார் ஓகே பண்றது இன்னும் பெரிய விஷயங்க. அப்படின்னு நாங்க தான் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே. So that happened. Rajni சாருக்கு ரஞ்சித் went and narrated 2 lines. அதில் வந்து ரஜினி சாருக்கு இந்த லைன் ரொம்ப பிடிச்சது, டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லி 2 months later he got a call again. Rajit as usual went and narrated it. ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்சி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணாங்க. அப்படிதான் இது ஹேப்பன். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வந்து என்ன நடக்குதுன்னே புரியல எல்லாருக்குமே. ஆமா அப்படியா ஓகே இது இல்ல 2 வாரம் கழிச்சு ரஜினி சார் வந்து பிரின்சிபல் க்ரூவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாருமே நாங்கெல்லாம், நானும் சந்தோஷ் நாராயணன், சந்தோஷோட பர்த்டே ரெமெம்பர், நானும் சந்தோஷ் நாராயணன், முரளி சார், ஆர்ட் டைரக்டர் அன்பரி, சன்மா சார் எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி எல்லாருக்குமே ஒரு நடுக்கம், என்ன பேசணும், என்ன சரி அவர் என்ன பண்ண, அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா யாருமே வெளில சொல்லிக்கிறது இல்லை. ஆனால் எல்லாருமே அந்த மூட்ல தான் இருக்கும். அப்படியே போனோம், ஒரு 10 நிமிஷம் சரி ஏதோ ஒரு ஹாய் பாய் செஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனோம். போன உடனே மோர் கொடுத்தாங்க, அது கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிச்சுங்க. ஆனால் ரஜினி சார் வந்தார். எல்லாருமே இப்படிதான் இருந்தோம், என்ன பேசுறதுன்னே தெரியாம எல்லாரும் உட்காருங்க இருக்குது உட்கார வச்சுட்டு ஒவ்வொருத்தரா நீங்க என்ன படம் பண்ணியிருக்கீங்க, எத்தனை நாளா இருக்கீங்க சினிமாவில் அப்படின்னு எல்லாருடையும் பேசி ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சா ஒரு 11:30 11:45 தான் முடிஞ்சுது. 1.25 மணி நேரம். இந்த 1.25 மணி நேரம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் மை லைஃப். எல்லாருமே கேட்டு நீங்க மெட்ராஸ் பண்ணிருக்கீங்களா, ஓகே எனக்கு இந்த மூமெண்ட் பிடிச்சிருக்கு மெட்ராஸ்ல, சந்தோஷம் பார்த்து உங்க மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ஒவ்வொருத்தரா தனித்தனியா விசாரிச்சுட்டு ஒன்னே ஒன்று சொன்னாரு, இத்தனை படம் பண்ணிருக்கீங்க, எல்லாருமே எப்படி மீடியா கிளேர்ல எல்லாமே இருக்கீங்க, குட் 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 ஸ்டே தட் வே. இட் மேட் அஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஆனால் அப்படி பார்த்துருக்கோம் அவர் வந்து ஓகே இவ்வளோ சாதாரணமா இருக்காரு, கண்டிப்பா ஒன்லி ஹீ கேன் டூ தட். அந்த மாதிரி அந்த மீட்டிங் முடிஞ்சு யார் போட்டோ கேட்கறது அப்படின்னு ஒரு சின்ன தயக்கத்துல, யார் கேட்கணுமா கேட்கக்கூடாதுன்னு தெரியாது. லக்கிலி மீனு அவங்க சந்தோஷோட வைஃப் அவங்க டக்குன்னு கேட்டாங்க, எல்லாம் கியூல நின்று போட்டோ எடுத்து ஒரு 2 மணி நேரம் இப்படிதான் இருந்தோம். வெளில வந்து எல்லாருமே நிஜமாலே நடந்து அப்பதான் வந்து புரிய வந்தது, ஓகே நம்ம நிஜமாலே கபாலி பண்றோம், ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சு. ரஞ்சித் ஒரு 1 month ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் வந்து ஸ்கிரிப்ட்ல படிச்சு ஒரு டெக்னீஷியன் அவங்களோட துறையை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்தீங்கன்னா நான் வந்து ஐ டுக் தி ஸ்கிரிப்ட் அண்ட் டைம் ஐ யூசுவலி டூ தட் ஃபார் எவரி ஃபில்ம் ஆஃப் மைன். ஸ்கிரிப்ட் டைம் பண்ணி முதலே கொடுத்துருவேன். சில இதெல்லாம் டேபிளில் போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா முதலே கட் பண்ணிடுவோம். எதுக்கு ஷூட் பண்ணிட்டு வேஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இந்த மாதிரி ரஜினி சாரோட எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு பிடிக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் இங்கெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் டிஸ்கஷன்லாம் போச்சு. ஃபைனலி ஷூட் போயிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் எனக்கு எடுத்துட்டு வந்து மலேசியாவிலேருந்து எடுத்துட்டு வந்து காட்டினது வந்து நம்ம டீசர்ல வந்து டைலாக். அது பார்த்த உடனே தெரியும் ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே. நான் அப்பயே நினைச்சேன், ரஞ்சித்துக்கு சொல்லலை, பட் நினைச்சேன் ஓகே இது எங்கே பவர்ஃபுல்லாக இருக்குது, டீசராக வேணா இது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இம்போர்ட். ஃபைனலாக ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு டீசர் பண்ணணும் அப்படின்ற நேரத்துக்கு February end வந்ததுக்கப்புறம் நான் டோல் ரஞ்சித் வந்து இது டீசராக யூஸ் பண்ணலாம். ரஞ்சித் didn't want to hype up the film right away. வேணாம் சார் நம்ம மாதிரி ஸ்டைல்லையே போகலாம், இல்லை ரஞ்சித் இது கரெக்டாக இருக்கும் கன்வின்ஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் கட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது தானு சார் தான். இன்ஃபேக்ட் நிறைய பேர் கேட்டுறாங்க உள்நாளுங்க பண்ணீங்க டீசர். உள்நாள்லாம் இல்லை, 4 மணி நேரத்தில் பண்ணி முடிச்சது டீசர். ஏன்னா அதோட கண்டென்ட் அந்த மாதிரி. அதுக்கு மேலே வந்து நம்ம சின்னதாக செதுக்கிறது மட்டும் தான் நடந்தது. தானு சார் 4 தடவை பார்த்துட்டு சூப்பராக இருக்குங்க. ஸோ தானு சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் டீசர் போட்டு காமிச்சோம். தானு சார் பார்த்துட்டு திரும்பி 1 தடவை போடு அப்படின்னு 4 தடவை பார்த்துட்டு சூப்பராக இருப்பார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவோம். அங்க ஆரம்பிச்சதுதான் இந்த ஃபயர், இந்த கபாலிக்கு ஆரம்பிச்சது. ஏன்னா தானு சார் அப்ரிஷியேட் பண்ணாரு, அவ்வளவு கமர்ஷியலா இருக்கு, அவருக்கு தெரியும் அந்த நியூவன்சஸ்.
சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்போ நம்ம ஒரு லெவலுக்கு ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த டீசர் ஆப்வியஸ்லி சந்தோஷத்தை போன உடனே இன்னும் லெவல் ஏறிச்சு. அதே மாதிரி திடீர்னு ஒன்று ஒரு தாட் தோணுச்சு, சூப்பர் ஸ்டாரோட பழைய அந்த கார்டு ஆட் பண்ணலான்னு ரஞ்சித் சொன்னாரு. செம்ம ஐடியா அது அப்படின்னு சொல்லி அதை பண்ணணும். ஒன்னா எவ்ரி ஒன் ஹேட் தேர் இன்புட் இன்டு த டீசர். ரிலீஸ் ரிமோஸ்டல் சண்டே காலையில் ஒரு மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க நினைக்கிறேன், மத்தியானம் ஒரு 7 மணி வரைக்கும் ஃபோன் வெண்ட் நான் ஸ்டாப். அவ்வளோ ரீச், மக்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு டைம்ல டயர்ட் ஆகி இருக்க நானே கூப்பிடுறேன் அப்படின்ற அளவுக்கு வந்துச்சு. அண்ட் டுடே we are happy. I mean 25 million is a huge achievement for India. We knew there will be some traction, but we didn't expect this to happen. ரஜினி சர்மானால மட்டும்தான் முடியாது. ஒரு எடிட்டரா மற்ற படத்துக்கும் கபாலிக்கும் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆஸ் அ ஃபேன் இல்லை வந்து உங்க டெக்னாலஜியை வச்சு இன்னும் பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு வித்தியாசம் பண்ணிருக்கீங்க? பெட்டரா எல்லாம் புதுசா அப்படின்றதோட கபாலி வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நரேட்டிவ். ஸ்கிரிப்ட் இட் செல்ஃப் இஸ் செட் லைக் தட். ஸோ த அப்ரோச் டுவர்ட்ஸ் தட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஹவ் வி அப்ரோச் மெட்ராஸ் மாதிரி சிம்பிளா தான் இருக்கணும் படம். இட் ஷுட்ன்ட் பி ஜாரிங். அதாவது கதைக்கு வெளில இந்த ஆடியன்ஸ் வெளில கூட்டிட்டு போயிடக்கூடாது அப்படின்றது ரொம்ப கான்சியஸாக இருக்கும். அது எடிட் பேட்டர்ன் கூட ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணி பண்ணாங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன் சாங் ஒன்று இருக்கு, அதுக்கு மட்டும் ஒரு சின்ன R&B ஹிப்ஹாப் ஸ்டைல ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அது அந்த சாங் மட்டும் தான் கொஞ்சம் அந்த பேட்டர்ன்லயே போகணும்னு சொல்லி கட் பண்ணது. அதர்வைஸ் இட்ஸ் வெரி மச் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். வி வாண்டட் டு பிரசன்ட் தி ஸ்கிரிப்ட் இன் இட்ஸ் ஒரிஜினல் ஃபார்ம். கொஞ்சம் ட்ரை பண்ணி நாங்கள் வந்து கொஞ்சம் பண்ணது என்னன்னா, ஒரு ஃப்ளாஷ்பேக் எபிசோடு ஒன்று வரும் எங்க ரஜினி சார். அதில் வந்து டு மேக் த ஸ்க்ரீன் பிளே ரேசியர் நிறைய இன்டர்கட்ஸ்லாம் வந்து நிறைய பண்ணோம். தனித்தனியாக எடுத்துருந்தது சீன்ஸாகவே. பட் வி ஹேட் டு மிங்கிள் இட் ஆன் எடிட்டிங் டேபிள். ஸோ இட் மேக்ஸ் மச் கொஞ்சம் பேசியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் எபிசோட்ஸ் ஆஃப் மைண்ட். நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காத்தால கூட நான் அதை எப்போ ஒரு தான் எதிர்பார்த்துருந்தேன். கபாலி ஒரு படமாக ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு மனுஷன் மேல வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெயிட். அது சொல்லப்போனா வேற யார் மேல அந்த தோல் மேல அந்த சுமையை வச்சிருந்தாலும் தாங்கியிருப்பாங்கன்னா கூட சந்தேகம் தான். ரஞ்சித் வந்து இந்த படத்தை வந்து ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மனுஷனை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு, ஏன்னா உங்களுக்கு தெரியும், இன்சைடரா ஒரு ஃப்ரெண்டா உங்களுக்கு தெரியும் ரஜினிகாந்த் சார் வந்து எப்படியா இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். அவர் புகழ்பாடி இல்லை துதிபாடி, இன்னைக்கு நிறைய பிரச்சனையா தான். துதிபாடி நாம் வந்து பாராட்டுகள் வாங்கிடலாம் அப்படின்னு எழுதப்பட்ட ஸ்கிரிப்டா இது. இட் ஜஸ்ட் another மூவி. அதுல ரஜினி சார் இருக்காரு. அவரை எந்த அளவுக்கு வந்து நியாயமா காட்டணுமோ அப்படி காட்டணும் அப்படின்னு கான்சியஸா எழுதினாரா? எப்படி என்ன எந்த வகையில அப்ரோச் பண்ணுங்க? இல்லை அப்படின்னா நான் ஒரு பேக் ஸ்டோரி சொல்லணும். ரஞ்சித் ஸ்டோரி நரேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ரஜினி சார் பிடிச்சி எல்லாமே முடிஞ்சு ரஞ்சித் வந்துட்டு அப்படியே டெவலப் பண்ணுங்க ஸ்கிரிப்ட் அப்படின்னு. அதுக்கப்புறம் சௌந்தர்யா அவங்க கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி அப்பா வந்து கொஞ்சம் கமர்ஷியல் ஆக்க சொன்னார் இந்த ஸ்கிரிப்ட். இது மாதிரி அவரோட எலிமெண்ட்ஸ் அது எனக்கு பண்ண வராதுங்க அப்படின்ட்டு. இது வந்து ஸ்கிரிப்ட் அதாவது ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம், பிகாஸ் இட்ஸ் நாட் இன் இஸ் ஹார்ட், ஹவு கேன் இ டெலிவர் அந்த மாதிரி கிடையாது ரஞ்சித். அவரோட ட்ரீட்மெண்ட் அது பண்ணணும்னு நினைச்சிருந்தா ரஜினி சார் மாதிரி ரஜினி சார் டைரக்ட் பண்ற வாய்ப்பு வாழ்க்கையில் திரும்பி வருமா இல்லையான்ற ஒரு சந்தேகத்துல வந்து என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். இந்த படத்தை வந்து டோட்டலா மாத்திருக்கலாம் அவரோட இதுக்கு. அது பண்ணல. தட்ஸ் வேர் ஹி ஸ்டாண்ட்ஸ் as a writer and a director. He said கபாலின்ற கேரக்டரே இட்ஸ் a very strong character within that script itself. அதுக்குள்ள ரஜினி சார் வந்தாருன்னா இன்னும் எலிவேட் தான் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம மாற்ற வேணாம், அது கரு போயிடும், the script will lose its soul சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றார். ஸோ ஐ திங்க் ரஜினி சார் ஆல்சோ லைக் தட் ஆஸ்பெக்ட் when he said no. அதனால he gave 100% கான்ஃபிடன்ஸ். அதாவது முழுக்க நம்பி சரி ரஞ்சித் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது. அதுதான் இன்னி வரைக்கும் இருக்கு. இன்னி வரைக்கும் ரஜினி சார் படம் பார்த்துட்டு கூட பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணி ரஞ்சித் கிட்ட சொல்லி ஏன் படம் மாதிரி இல்லை, உங்க படத்துல நான் இருக்கிற மாதிரி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ விச் இஸ் a huge statement for a superstar to say that. And Ranjit to bring that element into the script itself is a huge thing. ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அந்த மாதிரி சின்ன ஒரு சிங்கிள் ஷாட் கூட it will upset fans. So you have to be extremely careful how you place him across the screen. And Ranjit has done a fabulous job. And நான் ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தேன். இந்த உலகம் ஒருவனுக்கு அந்த பாட்டு போட்டுட்டு இது வந்து என்ன ஆண்டையர் என்னது ஒரு பெரிய அதாவது ரூலிங்ல இருக்கிறவங்கள வந்து இது பண்றீங்களா? ஐ மீன் உயர் ஜாதியில வந்து கேவலப்படுத்துறீங்களா? இவர் வந்து ரஞ்சித் வந்து ரஜினி சார் மூலமா புரட்சி பேசுறாரா? அப்படி நிறைய வெங்காயங்கள் பேசப்படுது. என்னங்க உங்களுக்கு தான் ஆக்சுவலா ப்ராடக்ட் என்னன்னு தெரியும். ஸோ யாருக்குமே இப்போ நான் உட்பட யாருக்குமே வந்து ஒரு லைனை வச்சு பேசுறது இல்லை. உண்மையா உள்ள வந்து ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனுஷனை யூஸ் பண்ணி ரஞ்சித் இவங்க சொல்ற மாதிரி ரஞ்சித் அவர் வந்து புரட்சி பேசியிருக்காரா?
இல்ல ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காரா? கண்டிப்பா நல்ல படம் தான். அது every filmmaker has a definition of what he looks at the society. Now Ranjit has some consciousness towards the society. I mean, he has to contribute to the society. Ranjit very strongly believes that his art, அதாவது அவரோட ஃபில்ம் மேக்கிங் மூலமா சொசைட்டிக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ற ஒரு கேரக்டர். இப்ப கிடையாது, நான் டாக்கிங் சென்னை 28ல இருந்து. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்ததுனாலதான் அவரோட point of view or the way he writes his films or the way he, approaches his films is different. அது சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் இது வந்து ஒரு பர்டிகுலரான செக்மெண்ட் வந்து டார்கெட் பண்ணி பண்ணது அப்படின்னா அது அவங்களோட தப்பான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான் சொல்லணும். சரி, இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய சாபம் என்ன ஆயிடுச்சுன்னா, சினிமாக்கு ஒரு பெரிய படம் வரும்போது வந்து என்னெல்லாம் வந்து குறை கண்டுபிடிச்சு அதை வந்து ஹவு வி கேன் பிரிங் இட் டவுன் அப்படின்ற நிறைய பேரை ஒரு பெரிய 10-15 குரூப் இருக்கு. ஸோ அவங்களாம் பயங்கர வெட்டியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவுட் ஃபுல்லா படமா எப்ப பாத்தீங்க? ஒரு வித்வுட் ஆர்ஆர் நான் சொல்றது மந்த் அகோ. இன்னைக்கு காலையில ஓகே. ஃபைனல் காப்பி யாரெல்லாம் பாத்தீங்க? நானு, கேமராமேன், ஓகே, எடிட்டிங், கேமராமேன். பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மனசுல ஓடின விஷயம் இல்ல அதுதான் சொல்றேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சு, சந்தோஷ் நாராயணன் பின்னிட்டாருன்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய விஷயங்கள் மியூசிக்கா சில விஷயங்கள் எலிவேட் ஆகும். இங்க எடிட் ரூம்ல நம்ம பாக்குறது வந்து டபுள் போஸ்டர். இதை வந்து ஒரு டிஐக்கு போயிட்டு வரும்போதோ, ஒரு சவுண்ட் மிக்சிங் ஸ்டேஜுக்கு போயிட்டு வரும்போதோ, ஒரு சவுண்ட் டிசைனுக்கு போயிட்டு வரும்போது, ஒரு மியூசிக் ஆர்ஆருக்கு போயிட்டு வரும்போது, ஆல் தீஸ் ஆர் ஒன்லி வாட் இட் சீன் டபுள் போஸ்டர் இஸ் ஒன்லி 50%. ஜஸ்ட் வாட்சிங் இட் ஃபார் த கண்டென்ட். These are the rest of the things that I just told you, is what elevates the film altogether. I loved Murli sir's work. Santosh Narayan stood out quite a bit for me. Sound design nalla irundhu. Interval block fight now sorry, climax fights so that's what we were discussing. Everyone played a major part towards the final Santosh oda music it started out quite a bit. ரஜினி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு வந்து முள்ளு மலரும் ரஜினி வந்து ரொம்ப பிடிக்கும். இதுல நீங்க பார்த்ததுனால நான் கேட்கறேன், ரொம்ப இன்சைட், ரொம்ப பயங்கரமா நீங்க பர்டிகுலர் சீன் சொல்ல வேண்டியதில்லை, இட் ஸ்பாயில் த எக்ஸைட்மெண்ட். பட் இதுல எந்த ரஜினிகாந்த் நீங்க வந்து பாத்தீங்க? ஒரு படைப்பா ரஜினிகாந்த் பாத்தீங்களா, இல்ல ஒரு ஒரு பெர்ஃபார்மரா ரஜினி சாரை பாத்தீங்களா, இல்ல வந்து ஒரு ஆக்டர், ஒரு பெரிய லீட் ஆக்டரா ரஜினி சாரை பாத்தீங்களா? இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத். பட் மேஜரா வந்து முழு மலரும் ரஜினி சார் தான் வந்து த்ரூ அவுட்டா இருப்பார். ஏன்னா லைக் the script demanded him to act like that, and he plays his age. That's a huge thing. முன்னாடி நம்ம பார்த்திருக்குமான்னு தெரியல, ஒரு 55-year-old அவர் வந்து he plays his real age அப்படின்னும் போது அந்த கரிஷ்மா, அந்த ஆரா இருக்கு இல்லைங்களா, அதுவே வந்து ஒரு ஹியூஜ் எக்ஸைட்மெண்ட். படத்துல வந்து ரஜினி சார் வந்து இல்லாத சீன்ஸ் ஒரு 4-5 தான் இருக்கும். ஸோ த்ரூ அவுட் எவ்ரி ஃபேன் அது கொண்டாடிடலாம் ரஜினி சார் ஸ்க்ரீனில் பார்க்கணும். அண்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இஸ் ஸோ மேக்னெட்டிக் தட் யூ ஜஸ்ட் க்ளூட் ஆன் டு ஃபர்ஸ்ட். அதை தாண்டி தான் மற்றவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இது பண்ணுவோம். அந்த அளவுக்கு அது வந்துருச்சுனாலே வந்து அதோட அர்த்தம் என்னன்னா ரஜினி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு. ஸோ அப்படிதான் சொல்லுவோம். It's done extremely well. Variations கூட இருக்கு. அந்த வேரியேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சார் has played it brilliantly. கண்டிப்பா வந்து I don't know whether anyone else could have done that role to justice to that role. ரஞ்சித்தையும் பாராட்டணும் அந்த விஷயத்துல, to get that from ரஜினி சார். ஏன்னா அவர்கிட்ட எல்லாம் போய் நம்ம சார் டேக்லாம் கேட்க முடியாது. ஸோ நம்ம ஈவன் பிஃபோர் டேக் எந்த அளவுக்கு கிளாரிட்டியா அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஷார்ட்ல இது வேணும் அப்படின்னு சொல்றோமோ அதை சார் எடுத்துக்கிட்டு அவரோட ஸ்டைல டெலிவர் பண்ண வைக்கிறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 200-300 பேர் செட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ தட் வாஸ் அ மேஜர் திங். ஐ திங்க் ஐ ஷுட் அப்ரிஷியேட் ரஞ்சித். அதுக்கு அப்படி சின்ன ரோல் தான், ஆனா வெரி வெரி ஹெவி ரோல். ஏன்னா அது ஈக்குவலா ஒரு பவர் பேக்ட் பெர்ஃபார்மன்ஸ் பக்கத்துல நிற்கிறது ஏதாவது மனசுல நின்னுச்சு அவங்களுக்கு? ஆமாங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஐ கான்ட் ரிவீல் வாட் இட் இஸ் ரைட் நோ, பட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சிங்கிள் ஷாட்ல அழுதுருப்பாங்க. அது நான் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட்னால மட்டும்தான் அந்த மாதிரிலாம் டெலிவர் பண்ண முடியும், உள்வாங்கி அந்த எமோஷன். ஆனால் அவங்களுக்கு தெரியாத மொழி வேற. ஸோ என்னதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் வந்து they should be inborn, there should be an inborn ability. She has done brilliantly in that.
அண்ட் சின்ன ரோல் கிடையாது ஆக்சுவலாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க க்ரோட்டராக இருப்பாங்க, பட் ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். ஷி ஹஸ் டன் எக்ஸ்ட்ராடினரி வித் நாட் ஜஸ்ட் அவங்க. இதில் ஒரு பிரில்லியன்ஸ் என்னன்னா, இந்த கதையில் வந்து எவ்ரி ஒன், இப்போ மைம் கோபி சாராக இருக்கட்டும், ஜான் விஜயா இருக்கட்டும், கலையரசனாக இருக்கட்டும், தன்ஷிகா இருக்கட்டும், ரித்திகா இருக்கட்டும், எவ்ரி ஒன் ஹஸ் ஸ்மால் ரோல். சின்ன ரோல்ன்றத விட இட் வில் இம்பேக்ட் யூ. ஏன்னா டெஃபினேஷன், ஆமாம், இட் வில் இம்பேக்ட் யூ. ஏன்னா அவங்களோட ரோல் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. அண்ட் ரஜினி சார் படத்துல ரஜினி சாரை தாண்டி ஒரு கேரக்டர் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணதுன்னா வந்து அது ஒரு பெரிய அது வந்து ரொம்ப கிளியர் கட்டா ரஞ்சித் வந்து கன்வெய்ட் அது ஹெல்ப்லயே இருக்கு. அது சொல்ற மெசேஜ்னால அது வந்து எனக்கு ஒன்று நிறைய ஒரு விஷயம் பர்டிகுலராக உங்களுக்கு கேட்கணும்னு, கபாலி அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் ப்ராடக்ட். இது வந்து எடிட்டரோட ரோல் என்ன? ஒரு இவ்வளோ பெரிய பிராண்டை நீங்கள் வந்து எடிட்டரா, ஏன்னா யூஆர் ஹியூஜ் பார்ட், ஒரு 50% வந்து அந்த டெலிவரிக்கு வந்து நீங்கள் தான் ரீசன். அப்படிங்கிறப்போ எவ்வளோ வேர்ஷன்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும்? அண்ட் டெலிவரி, அதாவது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து ஒர்க் போகும்? ஒரு நார்மல் படத்துக்கும் இதுக்கும் ஏதாவது வேரியேஷன் இருக்குமா, இல்லை சேம் கைண்ட் ஆஃப் ஒர்க் தானே? இல்லை, கண்டிப்பாக இதுக்கு ஜாஸ்தி. க்ளோஸ் டு 5,000 ஸ்க்ரீன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் அப்படின்னும் போது வந்து இட் இஸ் எஸ்பெஷலி டெலிவரிஸ் சொல்கிறேன், இட் இஸ் 3 times more work. And you have to be extremely careful which print goes to which theater. அந்த வெர்ஷன்ல இருந்து, ஏன்னா இன்டர்நேஷனல் வெர்ஷனுக்கு வேற மாதிரி இருக்கும். டொமஸ்டிக் தமிழ்நாடு வேற இருக்கும், டொமஸ்டிக் தெலுங்கு வேற இருக்கும், டொமஸ்டிக் ஹிந்தி வேற இருக்கும். அதில் இருக்கிற சப்டைட்டில் இதில் இருக்கக்கூடாது, இதில் இருக்கிற சப்டைட்டில் அதில் இருக்கக்கூடாது, அதில் இருக்கிற ஆடியோ இதில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சில பல கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா சென்சார் கட் அங்கே வேற, இங்கே வேற, மலேசியா சென்சார் வேற, சிங்கப்பூர் சென்சார் வேற. ஒவ்வொரு பிரிண்ட்டும் யூனிக் தான். யூ ஹேவ் டு எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் how you handle it and on time delivery. இந்த டைம் டெலிவரி தான் மேஜராக வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இது. ஏன்னா எல்லாருக்குமே அந்தந்த நேரத்துக்கு தேவை, ஆனால் எல்லாருக்குமே அந்த டைமும் இருக்காது. எவ்வளோ அசிஸ்டன்ஸ் இந்த படத்துக்கு வந்து? I had about 6 assistants. பார்த்தீங்கப்போ இந்த ஒரு படத்துக்கு மட்டும் ஒரு அசோசியேட் இருந்தாங்க. I should thank him actually. Ilayaraja has been doing a fabulous job. He is without Raja இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கேன். நாட் ஜஸ்ட் கபாலி, I was working on few other films also. Raja took it upon himself to single-handedly manage everything in 25. ஒரு 48 மணி நேரம் தூங்காமல் வேலை செஞ்சிருக்கான் பாவம் பையன். மலேசியா ஆன்லைன் எடிட்டுக்கெலாம் போய் அங்கெல்லாம் வந்து எடிட் பண்ணி எடுத்து. பட் ஐ திங்க் தட்ஸ் வாட் க்ரோஸ் தெம், that's how they learn. இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து அவங்க கற்றுக்கிட்டு தான் அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்கும். ஹோப்ஃபுல்லி நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்டிருக்க மாட்டாங்க, சும்மா அப்படியே கேட்டு போவாங்க. எடிட்டர் டி கிஷோர், அது எடிட்டிங்காண்டே லைஃப் விட்டு ஒரு மனுஷன். எப்போவுமே மனசு எப்போவுமே வலிக்கும். ஏன் இவ்வளோ வேலை செஞ்சு ஒருத்தர் வந்து இவ்வளோ கஷ்டப்படணும், அதுக்கப்புறமா ஒரு பேக் ஸ்டோரி இதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். மென்டலாக ஹவு ஸ்ட்ரெஸ்ஃபுல் இஸ் திஸ் ஜாப்? See, when you're working on big films or 5 or 6 films at a stretch, it is definitely stressful because after the digital age came in, okay, amount of footage has gone beyond. அதுக்கு முன்னாடி என்னன்னா, when film was there, the ratio was 5:1. அதாவது நீங்க 5 நிமிஷம் எடுத்தீங்கன்னா ஒரு நிமிஷமா, அதுதான் ரூல். அதுக்கு மேல போக முடியாது. ஏன்னா ஃபிலிம் கொடுக்க மாட்டாங்க ப்ரொடியூசர், ஓகேங்களா, பட்ஜெட்டுக்குள்ள இதுதான் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்து வருவாங்க. இப்போ அது வந்து நான்லாம் 1:25 1:50 பார்த்துட்டு இருக்கேன், புரியுதுங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஃபைட்டோட ஃபுட்டேஜ் எடுத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் இருக்குன்னா 18 மணி நேரம் ரஷ் இருக்கும். அப்போ நீங்கள் தான் டைரக்டர். இல்ல அப்படி சொல்ல முடியாது. I'm saying that digital has its own advantages and disadvantages. இது பயங்கர டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா? ஏன்னா டைல்யூட் பண்ற மாதிரி தானுங்க அந்த கான்டென்ட். டைல்யூட் பண்றதுன்றத விட இப்போ ஒரு பெரிய ஸ்டாரோட படம் எடுக்கும்போது வந்து என்ன எடுக்குன்னா, because they can't redo the same thing again and again. டிஜிட்டல் கேமராஸ் வந்துருச்சு. ஒரு 4 கேமரா ஹையர் பண்ணிக்கலாம், 4 ஆங்கிள், ஓகேங்களா, ஒரு ஷாட் எடுத்தாச்சு, இங்க 4 இருந்துச்சு. அடுத்த ஷாட் அதோட வேரியேஷன் எடுக்கும்போது திருப்பி ஒரு 4 ஆங்கிள் வருது. ஸோ ஒரு 2 ஷாட் கட் பண்ணுறதுக்கு எனக்கு 8 ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதோட ப்ராபபிலிட்டி யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி இது கட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் ஃபுட்டேஜாக ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி டைம் கன்சூமிங். இட்ஸ் மோர். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சீனை நம்ம வந்து ஒரு 1 hour 1.5 hour எடிட் பண்ணிடுறோம். ஒரு 2 நிமிஷம் சீனா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 hours ஆகும். ஏன்னா நம்ம ரஷ்ஷை பார்க்கறதுக்கே அவ்வளோ டைம் ஆயிடுது. அதுக்கப்புறமா இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு மார்க் பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்து பிளேஸ் பண்ணி ஒரு இதுக்கு எடுத்துட்டு வந்து அந்த இட்ஸ் டெஃபினெட்லி டாக்ஸிங். ஸோ ஐ வுட் சே if you have a proper team of assistants who would line it up for you nicely, if you have an order, system order, நம்மளுக்கு வரதுக்கு
படத்துக்கு முன்னாடி வந்து இட் வுட் ஹவ் பீன் சிசல் டு ஒரு நிறைய ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நிறைய லெத்தர்ஜிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியறது இல்லை. அப்படி இப்படி வந்தாலும் நீங்க சொல்ற அந்த 50:1 ரேஷியோ. ஸோ ஒரு டைரக்டரா எடிட்டருக்கு அவங்க கொடுக்கும்போது அவங்களோட ஆக்சுவல் ஜாப் என்னவா இருக்கணும், எதுல அவங்க வந்து கான்சியஸா இருக்கணும்? இல்ல கான்சியஸா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் சே ஒரு எனி டைரக்டர் ஒரு கேமராமேன் அவங்களுக்கு வந்து கட்டிங் பாயிண்ட் எங்கன்னு தெரியணும். ஒரு ஷார்ட்டை ரோல் பண்றாங்கன்னா சும்மா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க, நாங்க எடிட்டிங்ல பாத்துக்கலாம் அப்படின்னு ரோல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது வந்து இங்க ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். கண்டினியூட்டி இருக்காது, அது இருக்காது, இது இருக்காது, அதை மேட்ச் பண்ணும். ஒரு டைலாக் சொல்லும்போது பின்னாடி ஒரு ஷார்ட்ல ஒருத்தங்க நடந்து போவான், இன்னொரு ஆங்கிள் போகும்போது அங்க இருக்க மாட்டாங்க, அதை கட்டும் பண்ண முடியாது, கட் பண்ணலன்னா லேக்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில பல பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த கட்டிங் பாயிண்ட் தெரிஞ்சதுனாலே அவங்களுக்கு வந்து வெரி சேஃப். இது வரைக்கும் போதும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா அது இருந்தாலே மேஜரா பிளஸ் ஆயிடும். உங்களுக்கு வந்து இங்க ஒர்க் கம்மியாரும் அண்ட் டெலிவரிஸும் வந்து நல்லா இருக்கும். கரெக்ட். Like I said, the more time we have, Arne Gandam had a luxury of 8 months to edit. Look where it got me. So, அதே மாதிரி Chennai had a luxury of 3 months to edit. I don't think I'll have that luxury. என்ன படம் கபாலி ஐ ஹேட் ஃபார்ச்சுனேட்லி பிகாஸ் ரஞ்சித் எக்ஸ்பிளைன் பண்ணி இல்லை ரஞ்சித் மட்டும் பெரிய படம் ரொம்ப அது பெரிய படங்களுக்கு இருக்கு. இப்போ சின்ன படங்களுக்கு அது they can't afford also. I will not blame them because they are working on a budget constraint, release date பிளான் பண்ணி இது அதை நோக்கி ஓடணும், எல்லாம் யாருக்கு விற்கிறாங்களோ அவங்களுக்கு படம் காட்டணுன்ற ஒரு இது இருக்கும். ஸோ இது எல்லாமே கலந்து வர்றது தான். ஸோ யாரையும் தப்பு சொல்ல முடியாது. சூழ்நிலை அந்த மாதிரி அவங்கவுங்க சூழ்நிலை அவங்க இதுக்கு மேல இப்போ ட்ரெய்லர்ஸ், டீசர்ஸ், ப்ரொமோஷன் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கொண்டதுல ஒரு ஸ்ட்ராங் டீம் தட் இஸ் ஏபிள் டு சப்போர்ட். இது டீசர் கட் பண்றீங்க, டீசர் ஓகே, டீசர் வர வரைக்கும் எங்களுக்கு ஓகே. டீசருக்கு முன்னாடி மோஷன் போஸ்டர் வந்துருச்சு. மோஷன் போஸ்டருக்கு முன்னாடி ஒரு போஸ்டர், மோஷன் போஸ்டர் எப்போ வருது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது. இதுக்கு முன்னாடி ஏதாவது போஸ்டர் வந்தாதான் உண்டு. இந்த ட்ரெண்ட் வந்து இது உண்மையாலுமே வந்து is it converting into revenue seriously? It's diluting the whole excitement is what I feel. First of all, இப்போ நம்ம ஓகே இன்ஃபேக்ட் தெலுங்குல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கோல்டன் ஜூப்ளி ஆடியோ லான்ச்சு, சில்வர் ஜூப்ளி ஆடியோ லான்ச்சு, ஆடியோ அந்த டிஸ்க் இந்த டிஸ்க் இப்படிலாம் இருக்கு. ப்ரொமோஷன்ஸ் ஆர் வேலிட் டு அ சர்டன் பாயிண்ட், பட் ஓவர் கில் பண்ணக்கூடாதுன்றது என்னோட ஸ்ட்ராங் ஒப்பீனியன். ஏன்னா இண்டியூஸ் இதை பாருன்னா போட நான் பார்க்க மாட்டேன் போயிடுவாங்க. அது மட்டும் பண்ணக்கூடாது. பட் டு மேக் இட் இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஓகே எனக்கு ஞாபகப்படுத்துற அளவுக்கு ஒரு 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 ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி இருந்ததுன்னா ஐ திங்க் இட்ஸ் ஓகே. கண்டிப்பா இப்போ வந்து சென்னை 28 அது சென்னை டு சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி இன்னொரு படம் வந்து they've done something like they want to launch every single in one country each. Because it's Chennai to Singapore, the title, they're going to drive from Chennai to Singapore through 6 countries. Wow. Then each country they'll launch one single. So that was innovative. Okay, ஆமால அந்த படத்துக்கு அந்த மாதிரி பண்ணாங்க. அது போதும். அது போட்டுட்டு நான் எஸ்எம்எஸ்லயும் வாட்ஸ்அப்லயும் ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் ஓவர் கில் சொல்றேன். நிறைய கேள்விப்படுறோம் எடிட்டர் ஹஸ் சேவ்ட் தி மூவி. அவர் தான் வந்து கட் பண்ணி எவ்வளவு படம் நீங்க காப்பாத்திருக்கீங்க இது வரைக்கும்? கிட்டத்தட்ட 50 படங்கள் தாண்டிடுச்சுல்ல. கலெக்டிவ் எஃபோர்ட். சில டைம் என்னன்னா அவங்க கேட்காத ஒரு டைரக்டர் கிட்டதான் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். அதை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர்றது நம்மளோட ஜாப் அப்படின்னு நினைப்போம். நிறைய படங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் இருக்கு. அதே மாதிரி சில டைம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தப்பான நேரங்கள் கூட நிறைய இருக்கு. சென்னை 28ல என்ன கொடுமை சார் அப்படின்ற டைலாக் வந்து நான் தூக்க சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். லேக் எனக்கு வருது, சிரிப்பா வரல அப்படின்னு. No, the reach was phenomenal after that. So Prem still holds that against me. அதை கட் பண்ண சொல்லுவாரு, இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாரு. சில டைம் நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் we are not 100% right. We are humans as well. We are bound there. அதே மாதிரி தான் வந்து சில டைம் நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் ஒர்க் ஆகும். இப்போ திருடன் போலீஸ் மாதிரி ஒரு படத்துல நான் என்னோட மிஸ்டேக்ஸை சொல்லிடுறேன் முதல்ல. அப்படின்றது வந்து ஏன்னா எனக்கு கதையா சொல்லும் போது அந்த படத்துல வந்து ஸோ இட்ஸ் வேர்பல் கிளைமேக்ஸ். வேர்பல் கிளைமேக்ஸ் அப்படின்னும் போது என்னன்னா கான்வர்சேஷனெல்லாம் முடியும், ஒரு காமிக்கலா பேசி. ஐ வாஸ்ன்ட் வெரி ஷுர். நான் கார்த்திக் கிட்ட சொன்ன, கார்த்திக் கதை கேட்டு எல்லாமே நல்லா இருக்காது, லாஸ்ட் எண்டு மட்டும் எனக்கு கருவேல அதை மட்டும் மாற்றிருங்களேன், அதை யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு. சரி சார் நான் யோசிக்கிறேன் எடுத்து வந்துட்டாரு. நானும் இது பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன. பட் அதுதான் நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க ஆக்சுவலா. ஸோ தட் வாஸ் வேர் ஐ வென்ட் ராங். பட் சில நேரங்களில் நம்ம பண்றதும் கரெக்டா இருக்கும். அப்படின்னா இப்போ கொம்பன் அப்படின்னு ஒரு படத்துக்கு வந்து அதோட கிளைக்கதை சப் ஸ்டோரி ஒரு கேரக்டரே இருக்கு. அந்த கேரக்டர் தான் மத்தேசாரி இப்போ வந்து பைல்வான்னு சொல்லிட்டு மருதுல வச்சிருக்காரு. அந்த கேரக்டர் வந்து கொம்பனோட கேரக்டர்.
அவர் வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணார் அது ஒர்க் ஆகணும். பட் எனக்கு வந்து லென்த்தா படத்தோட ஃப்ளோவை பார்க்கும்போது மோர் தென் த லென்த் அது வந்து தேவையே படல அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள அது வந்து நுழைக்கிறோம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா டிவைட் ஆயிடுது ஸ்கிரிப்ட்ல இருந்து கதையை நம்ம என்ன சொல்ல வரமோ அதுல இருந்து டிவைட் ஆயிடும். ஸோ அவர்கிட்ட சொன்ன ஃபர்ஸ்ட் சார் வந்து வேணாம் இல்லை சார் இது வேணும் அப்படின்னாரு. இல்லை சார் இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ப்ரெஷர் அதுன்னு சொல்லி வச்சு பண்ணி அமைச்சாச்சு. பட் படம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ சார் வந்து கண்டிப்பா என்ன திட்டிருப்பாரு அந்த டைம்ல. படம் முடிச்சதுக்கு அப்புறம் தட்ஸ் தி நைசஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிம். அவர் வந்து சார் நீங்க எவ்வளவு சொல்லியும் நான் கேட்கிறேன், ஆனா இன்னைக்கு தியேட்டர்ல வந்து அதுதான் சார் பெரிய பிளஸ்ஸா நிற்குது, ரொம்ப நன்றி சார் அப்படின்னு தேங்க்ஸ். அந்த மூமெண்ட்ல மேபி வி ஹேட் அவர் டிஃபரன்சஸ் பட் போஸ்ட் தட் வி பிகேம் க்ளோசர் ஒன்ஸ் தட் ஹேப்பன். இப்போ மருதுக்கு வரும்போது 100% சார் நீங்க தூக்கிட்டீங்களா, நீங்க கன்வின்ஸ்டா ஓகே சார் தூக்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பிலீஃப் ஒன்று கொண்டு வந்துட்டேன் இல்லைங்களா. நானே அவர்கிட்ட சொன்னேன் சார் நீங்க அடுத்த படம் ஒர்க் பண்ணீங்கன்னா கூட நான் வந்து இல்ல நான் உங்க கூட தான் ஒர்க் பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்கா. ஸோ அந்த மாதிரி தான் சில டைரக்டர்ஸ் கூட நம்ம கன்வின்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். சில பேர் வந்து கொஞ்சம் இட் டேக்ஸ் அ ப்ராசஸ். அதெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டா என்ன பண்ணுவோம்னா டப்பிங் அனுப்புறதுக்கு முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணிடுறது. ஏன்னா டப்பிங்ல பல தடவை பார்ப்பாங்க அவரே சீனை, எடிட்டிங்ல வந்து 1-2 தடவை டப்பிங்ல போட்டு பார்ப்போம். இது ஏதோ லேகா இருக்கு நீங்க டப் பண்ணிடுங்க கண்டிப்பா ஃபைனல் டைம்ல போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மைண்ட்லயே பார்ப்பாங்க. இன்னைக்கு நிறைய யூத் சார் கேமரா எடுக்கிறது வந்து எல்லாரும் விஸ்காம் படிக்கிறாங்க. they want to be editors, they want to be cinematographers. சினிமோகிராஃபை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்க முடியாது, ஆனால் எடிட்டிங்கை பற்றி ஒரு டாப் டு பாட்டம் தெரியும். அதோட ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன அதாவது வந்து அது எப்படி வந்து பரிணாமிச்சிருக்கு அதில் ஒவ்வொரு ஸ்டேஜும் நீங்கள் பார்த்த ஒரு ஆள். ஒரு எடிட்டிங் அப்படிங்கிறது வந்து இஸ் இட் ஜஸ்ட் அபவுட் த டூல் ஆர் அபவுட் த பர்சன்? எடிட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒருத்தன் வந்து தன்னோட லைஃபாக வந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அவன் அதை எப்படி ஆக்சுவலாக அப்ரோச் பண்ணணும், ஒரு யூத் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்? First of all, it's not like I know the top to bottom or whatever. I'm still evolving. இப்போ எனக்கு வந்து நீங்க பழைய Chennai 28 part 1 கொடுத்தீங்கன்னா நான் வேற மாதிரி எடிட் பண்ணி கொடுப்பேன். So it's all that stage. I think you have to keep evolving to what the trends are today or what the audience wants. எப்படி பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா சரி அது வந்து ஒரு நேச்சுரல் எடிட்டிங் சொல்லுவேன். நான் அது ஃபில்ம் அனலைசேஷன்ன்றது வந்து ஒரு நேச்சுரல் இன்பார்ன் அபிலிட்டி. யாருமே சொல்லிக் கொடுக்குற இது படிக்கலாம், படிச்சு கத்துக்கலாம். ஓகே இந்த மாதிரி அனலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை, இந்த மாதிரி கோணத்துல பார்க்கணும் நம்ம அந்த படத்தைன்றது கத்துக்கலாம். பட் எல்லா படத்துக்கும் அந்த மாதிரி அப்ரிசியேஷனோ இல்லை அனலைசேஷனோ இருக்காது. சரி நம்ம ஒரு படம் பார்க்கும்போது டிவிலையோ தியேட்டர்லையோ இது ஏன் இந்த ஷார்ட் வச்சிருக்காங்க, இது ஏன் இந்த டைலாக் வச்சிருக்காங்க, ஏன் இங்க வந்து மியூசிக் ஸ்கோர் போட்டிருக்காங்க, ஏன் இந்த சவுண்ட் எஃபெக்ட் போட்டிருக்காங்க, நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா பரவாயில்ல அது ஏன் போட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு தடவை அந்த யோசிக்கிற ஒரு அனலைசேஷன் தன்மை அது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா யூ கேன் ஸ்டார்ட் பிகமிங் டைரக்டர் ஒரு ரைட்டர் ஒரு எடிட்டர் ஒரு எனிவன் உங்களுக்கு எந்த இது இருக்கும் அது ரொம்ப மெயின். எடிட்டரா அப்படின்னு வரும்போது வந்து ஐ திங்க் யூ ஹேவ் டு நீட் டு ஹேவ் அ லாட் ஆஃப் பேஷன்ஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா திஸ் இஸ் அ டைம் டேக்கிங் ப்ராசஸ். அண்ட் ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான்லாம் கபாலிலாம் எப்படியும் ஒரு 30-35 தடவை பார்த்துருக்கோம் படத்தை. ஸோ இட் இஸ் அட் எவ்ரி ஸ்டேஜ் தட் யூ வாட்ச் இட் ஃபார் சர்டன் ரீசன். ஒரு டைம் வந்து நான் சவுண்டுக்காக பார்ப்பேன், ஒரு டைம் லிப்ஸிங்காக பார்ப்பேன், ஒரு டைம் ஆக்டிங்காக பார்ப்பேன், ஒரு டைம் எடிட்காக பார்ப்பேன், ஒரு டைம் கேமராக்காக பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நம்ம வந்து டியூன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாதான் நம்மளோட ஒர்க்கை வந்து செக்ரிகேட் பண்ண முடியும். And most of my assistants are wherever I go and teach, institutes எல்லாம் சொல்லும்போது நான் எப்பவுமே சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு படம் பாருங்க, ஜஸ்ட் வாட்ச் இட் ஃபார் இட்ஸ் கண்டென்ட் வித் ஆல் இட்ஸ் க்ளோரி, சவுண்டு விஷுவல் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது பண்ணி பண்ணு. முடிச்சுட்டு எதர் சுவிட்ச் ஆஃப் த விஷுவல், ஜஸ்ட் ஹியர் த ஆடியோ, ஓகேங்களா? இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் த சவுண்ட், ஹியர் த விஷுவல், சீ த விஷுவல். அப்போ வந்து நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். இது ஏன் இதை பண்ணா ஓகே ஏன்னா சப்கான்ஷியஸா உங்க மைண்ட் உங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே இங்கே ஓவர்லாப் பண்ணாலும் இங்கே கார் வரும்ல அப்படி நம்மளோட இமேஜினேட்டிவ் பவர் வந்து ஸ்ட்ராங் ஆக இப்போ நம்ம ஒரு புக்கு படிக்கும் போது நம்மளுக்கு என்னெல்லாம் இமேஜின் ஆகுதோ இந்த ப்ராசஸ் நீங்க பண்ணீங்கன்னா அந்த மாதிரி இமேஜினேஷன் வந்து ஜாஸ்தி ஆகாது. அது ஆக ஆரம்பிக்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஓகேல இங்க சாங்குக்கு முன்னாடி இங்க ஒரு அந்த ஷாட் வருது இல்ல அப்படின்னு சொல்லி அது வரும். எங்க அது எப்படி சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது வரும். அதையே சேர்த்தான் கரெக்ட்ல அதனால இது சேர்த்தான் அப்படின்ற அந்த 1+1 = 2 அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சு. அது எடிட்டரா அது பண்ண ஆரம்பிச்சாலே அது நிறைய வந்து நான் இப்போ எந்த படம் பார்த்தாலும் வந்து ஓகே இது ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த சீன் வருதுன்னா இது லீட் அங்க இருக்கு செகண்ட் ஹாஃப்ல அப்படி முன்னாடியே தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி அது அது இருக்கணும். More than the tool, I think once you have, see, I work on every software available, but predominantly on the habit. The tool is just a medium for you to convey your work. Okay. It is important for you to know the technical aspect of it.
But more than that, I think you should know the grammar, the aesthetic sense of the edit, and also you should know the rules first. When rules தெரிஞ்சாதான் எப்போ பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ எப்போ பிரேக் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம புதுசாக ஒன்று பண்ணுறோம். ஓகேங்களா? அது 180 டிகிரி ஆங்கிள் அப்படின்னா 180 அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அது வந்து பைபிளில் எழுதுன மாதிரி. இப்போ இங்கே உங்களுக்கு ஓஎஸ் இங்கே வச்சு எனக்கு இங்கே ஓஎஸ் வச்சா வந்து ஜர்க் அது. ஓகேங்களா? கட் பண்ணும்போது ஜர்க்காக தான் தெரியும். பட் பரவாயில்ல, அது ஏன் பண்ணக்கூடாது, நம்ம அதுதானே புதுசு அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் மாற்றி கட் பண்ணுறது தான் நம்ம. பட் யூ ஷுட் நோ த ரூல்ஸ். வென் நாட் டு கட் தெரிஞ்சாதான் வந்து நம்ம. ஆமாம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் not just what to cut, it's also about what not to cut. Sometimes a small expression might change the entire scene, or a small piece of ஒரு சின்ன ஃப்ளூட் மியூசிக் கூட வந்து அந்த சீனோட ட்ராமாவே மாற்றிடும், மூடையே மாற்றிடும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லணும்னா கிளாசிக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய போயிடும். இப்போ இருக்கிறது வந்து இப்போ கண்டிப்பாக இட்ஸ் பீன் டைல்யூட்டட் ரூல்ஸ் அண்ட் நியூ ஸ்டஃப் தட் இஸ் கமிங் நியூ ஏஜ். பட் கிராமர் ரூல்ஸ் அப்படின்னும் போது நம்ம கிளாசிக்ஸ் பார்க்கலாம். முன்னாடி போனா ஏகப்பட்ட விஷயங்கள் நாம வந்து கத்துக்கலாம். நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது டெய்லி 2 படம் பார்ப்பேன் கம்பல்சரி. ஹிச்காக்கோட பிக் ஃபேன். அவரோட படங்கள் பாலுமேந்திர சார் தான் சொன்னார், அவருக்கு பாருங்க. இந்த மாதிரி குரோசாவாவோட படங்கள், டாரண்டினோட படங்கள் வேரியடா இருக்கும் என்னோட சாய்ஸஸ். அதாவது ஒரு ஜேர்னி ஆக்சுவலா வந்து ஏதோ ஒரு டிராவல், சிங்கப்பூர்ல வந்து ஒரு பஸ்ல ஏறி அவங்க கூட உட்காந்துட்டு ஒரு டிராவல் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இது. I literally transported me to the area. நீங்க என்ன பேசுறீங்க? அதுதான் நீங்க பஸ்ன்னு போய் எனக்கு இன்னொரு விஷயம் டக்குன்னு வந்து எல்லாருக்கும் அகைன் லாங்குவேஜ் இஸ் an important thing for an editor. நம்ம ஏன் ஒரு எடிட் பண்றோம், ஏன் வந்து இதை வந்து ரீடைன் பண்ணல அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சென்ஸ் இருக்கும். நம்ம அதை எப்படி அடுத்தவனுக்கு கன்வே பண்றோம் அப்படின்றது கூட ஒன்று இருக்கு. வாட் எவர் மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் தட் இஸ், இட் குட் பி இங்கிலீஷ், இட் குட் பி தமிழ், இட் குட் பி தெலுங்கு. பட் யூ ஷுட் பி கான்ஃபிடென்ட் எனஃப் டு கன்வே, டு டெல் வை டிட் தட் பர்டிகுலர் எடிட், வை யூ டிடன்ட் டு இட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ the way that comes from is from a self confidence, which I had very less of when I first went to Singapore. அப்பெல்லாம் நம்மளுக்கு இங்கிலீஷ்லாம் தாக்கு புத்துலாம் நான் பேசவே மாட்டேன். யாராவது கிரெடிட் கார்டு கம்பெனிக்காரன் பேசினாலே அப்படியா அப்படின்னு சொல்லி நான் நேரில் வந்து பேசிக்கிறேன். No, that's how I was, to be honest. But when I went to Singapore, I realized without language you are nobody. Either you pick up the language, start working towards your career, or you are nothing. So what I used to do is I used to buy Straits Times. நாங்கள் ஒரு பேப்பர் இருக்கும் 50 cents. என்னோட ஜேர்னி வந்து ஒரு 1 hour 15 minutes எடுக்கும் என்னோட ஆஃபீஸ்க்கு. டெய்லி பேப்பர் எடுத்து நான் ஒரு ஸ்கெச் பென் எடுத்து நமக்கு தெரியாத வார்த்தைகள்லாம் மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு டிக்ஷனரி எடுத்து ஒரு இதாக அர்த்தம். திஸ் ஐ டிட் ஃபார் 3 years. ஐ ஸ்டில் டெல் மோஸ்ட் ஆஃப் மை ஸ்டூடண்ட்ஸ் லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ளேயே ஒரு சில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சாலே I'm just saying this because எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு லாங்குவேஜ் வந்து ரொம்ப இல்ல. இன்னைக்கு எல்லாருமே என்னன்னா ஸ்மார்ட் போனை வந்து தன்னோட அசிஸ்டன்ட் நினைச்சுக்கிறாங்க. We are not learning anything. நம்மளா கண்டென்ட்டா நம்ம மைண்டுக்குள்ள போறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் ஸ்மார்ட் போனோட லிமிட் ஆயிடுறத தவிர நாம இங்க எம்டியா தான் இருக்கணும். எல்லாமே அதுல இருந்து தான் கன்சியூம் பண்றோம். ஸோ நீங்க சொல்றது நிறைய விஷயம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து என்னன்னா ஐ திங்க் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஒன்று வாங்கிட்டாலோ இல்லை வந்து ஒரு கிராக் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாலோ அப்போ இருந்தே வந்து நம்ம எடிட்டர் ஆயிடுறோம் அப்படின்ட்டு they just get the confidence. ஆனால் அதுக்கான பேஸ் ஒர்க் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற ஒரு கிளாசிக்ஸ் பார்க்குறதோ ஒரு அனலைஸ் பண்ணுறதோ இந்த கிரவுண்ட் ஒர்க் வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறதில்ல. ஐ திங்க் இட் வில் ஹெல்ப் plenty ஆஃப் பீப்புள் இன்க்ளூடிங் them. ஐ திங்க் இட் வில் ஹெல்ப். அண்ட் உண்மையாலுமே சொல்கிறேங்க ஒரு வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்டர்வியூ. ஏன்னா இட் வில் பி அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மெனி. அண்ட் நிறைய பேர் இப்படி ஷேர் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஏன்னா யூ ஆர் ஓப்பன் எனஃப் டு ஷேர் ஆல் தீஸ் திங்ஸ். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். எனக்கு நேஷனல் அவார்டு அப்படிங்கிறத விட எனக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற அவார்டு அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெய்னிங்கான மூவி. உங்கள் கட்ஸ் மூலமாக நாங்கள் வந்து என்டர்டெயின் ஆகி உங்கள் 120 ரூபாய் கொடுத்துட்டு வெளில வரும்போது ஹாப்பியாக வர்றது தான். ஐ எம் ஷுர் யூ வில் கிவ் லாட் ஆஃப் மூவிஸ் ஃபார் அஸ் லைக் தட். ரொம்ப நன்றி ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர்.